கடவுளுடைய ஏஜென்ட் மாதிரி எல்லாருமே நடந்துக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு போனால் உன் பிரச்சனை தீர்ந்து போகும், இங்கே போனால் உனக்கு பணம் கொட்டிடும் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாற்று வித்தைகள் தான். மிக சில ஜோதிடர்களுக்கு மட்டும் தான் இந்த ரகசியம் தெரிய வரும். இந்த உலக இயக்கமே வந்து இயங்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மனித உயிர்களாக நம்ம இருக்கிறோம். இயங்குறோம்னா எதை வச்சுக்கிறோம்? ஒரு 3 விஷயத்தில் தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். ஒன்றிலையா இருக்கக்கூடிய எல்லாருமே குரு அம்சம் தான். அப்போ எங்கிட்ட இருக்கிற குரு அங்கே இருக்கிற குரு வேற இல்லை. காவியை கட்டி ருத்ராட்ச மாலையை போட்டுக்கிட்டு எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்குறமா உள்ள குருபலம் கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஐயா எனக்கு மோட்சம் கொடு, பிரபாவரம் கொடு, ஏன் பிறந்தா என்ன பயன்னு கேட்குறேன். கோயில் போய் என் கையேந்தி நம்ம ஐயா நிற்க போகிறோம் அவசியமே இல்லையே. எந்த கருங்காலியை கட்டையை வச்சுக்கிட்டாக்கா, ருத்ராட்ச மாலையை வச்சுக்கிட்டாக்கா, அந்த கோயிலுக்கு ஓடிட்டாக்கா, இந்த கோயிலுக்கு ஓடிட்டாக்கா எனக்கு நல்லது நடக்குமா? எங்கே வேணாலும் போகலாம், மன திருப்தி இருக்க வரும். ரொம்ப எளிமையாக வாழ்க்கை அழகாக வாழ்ந்துடலாம். இனிய மையன்பர்கள் யாவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்க வர்றது குரு பகவானுடைய நற்பலன்கள் அனைவருக்கும் சமமாக ஏன் அனைவருக்கும் கிட்டுவதில்லை, இதை பற்றின ஒரு விஷயந்தான். மிக முக்கியமான ஒன்று எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையுடைய ஒட்டுமொத்த ஆன்மீக ரகசியங்கள் இதில் தாங்க இருக்க வருது. இதுதான். நீங்கள் எத்தனையோ பதிவுகள் பார்க்க வரலாம், எத்தனையோ முறைகள் இருக்குது, தியான முறைகள் இருக்குது, மந்திர முறைகள் இருக்க வருது, கடவுளையே உங்களை நான் அடைய வைக்கிற வழியை காட்டுறேன்னு சொல்லக்கூடிய வித்தைகள்லாம் சொல்லிகிட்டு இருக்க வராங்க. உங்களை நீங்கள் யாருன்னு உணர வைக்கிறேன் அப்படின்ற வித்தைகள்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்க வராங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு புறம் ஜோதிடமும் ஒரு புறம் ஓடிக்கிட்டு இருக்க வருது, பல ஆலயங்கள் இருக்க வருது, பல தெய்வங்கள் இருக்க வருது. எல்லாமும் பார்த்திங்கன்னா மனிதனுடைய நற்பலனை பெறுவதற்கு தான். ஒரு புறம் விஞ்ஞானமும் ஓடிக்கிட்டு தான் இருக்க வருது, மக்களே உங்களுக்கு நன்மைக்காக தான். இன்னொரு புறம் இந்த இயற்கைன்றது மிக அற்புதமாக நமக்காகவே இருக்க வருது, நன்மையை எடுத்துக்குங்க அப்படின்ற முறையில் தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் எதிராக சரியான முறை அப்படின்னா, எத்தனை மதங்கள் இருந்தாலும், எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும், எத்தனை கிரகங்கள் இருந்தாலும், எத்தனை பஞ்சபூதங்கள் இருந்தாலும், அத்தனைக்கும் பார்த்திங்கன்னா அடிப்படையான சில வழிமுறைகளை நாம் கடைபிடிச்சா மட்டும்தான் அங்கேருந்து நற்பலனை வாங்க முடியும். இல்லைன்னா கடவுளையே நீங்கள் நேரில் பார்த்தாலும் சரி, கோயிலுக்குள்ளேயே நீங்கள் இருக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு பலனும் கிட்டவே கிட்டாது. நல்லா புரிஞ்சுக்க வரணும். நமக்கு நிர்ணயிக்கப்பட்டது என்னவோ வாழ்க்கையில் அது மட்டும்தான் நம்மளை வந்து கிரகங்கள் நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்க வரும். அது வழியாக தான் நம்ம போயிட்டு இருக்க வருவோம். நாம் நினச்சிப்போம் நம்ம முயற்சி பண்ணுறோன்னு, வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடுற மாதிரி தான் எல்லாமும். முயற்சி பண்ணுறேன் அப்படின்றது முயற்சி திருவினையாக்குங்கிறது வேற. அந்த முயற்சி வெற்றி அடைவதற்கும் கிரகத்துடைய வழி இருந்தால் மட்டுமே கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது. அப்போது நம்ம பெரியவங்க என்ன சொல்லிடுறாங்க, நல்ல கர்மாக்களை உருவாக்கி வைங்க அப்படி சொல்லி வச்சாங்க. அப்போது நல்ல கர்மாக்களை ஏன் உருவாக்க சொன்னாங்க அப்படின்னாக்கா, இங்கே தான் நம்ம பார்க்க வேண்டியது குரு பகவானை பற்றின ஒரு விஷயம். நல்ல கர்மாக்களை உருவாக்குற போது குரு பகவானுடைய பலாபலனை நம்ம அற்புதமாக நம்ம வந்து பெறலாம். கெட்ட கர்மாக்களை உருவாக்குற போது சனீஸ்வர பகவானுடைய அற்புதமான பலன்கள் நாம் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதில் சனீஸ்வர பகவான் என்று சொல்லக்கூடியவர் எடுத்துட்டீங்கன்னாக்கா, நம்ம செய்யக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் தண்டனை வழங்கக்கூடியவராக இருக்க வருவார். குரு பகவான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம செய்யக்கூடிய நன்மைகளுக்கெல்லாம் நற்பலனை வழங்கக்கூடியவராக இருக்க வருவார். இது அடிப்படையில் எல்லாருமே புரிஞ்சுக்க வரணும். அப்போது நிறைய பேர் எதிர்பார்க்கறது என்னென்னா, குரு பலன் எங்களுக்கு எப்பொழுது வரும், நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா சொல்கிறாங்க ஜோசியரெல்லாம், ஆனால் நல்லாவே இல்லையே, நாங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலனா இல்லையே, அது என்ன காரணம் அப்படிலாம் ரொம்ப போட்டு குழப்பிக்க வராங்க. வாழ்க்கையிலே நம்ம லோகபாவத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்க வருதுங்க. ஆனால் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 9 நட்சத்திரம் மட்டும்தான். 27 நட்சத்திரம் சொல்கிற வரும், அது 3 வகையான உறவுகளை சொல்லக்கூடியதாக இருக்கிறது 9 நட்சத்திரம். நம்ம லக்கணத்துலேருந்து ஒரு 4 வீடு நம்ம சரி பண்ணாலே போதுமானது. அதில் தான் பஞ்சபூத தத்துவமே இருக்க வரும். 4 வீடு லக்கணத்துலேருந்து முதல் வீடு, 2வது வீடு, 3, 4 அவ்வளோதான். இந்த 4 வீடுகள்லாம் மீண்டும் மீண்டும் வெவ்வேறு பஞ்சபூதமாக நம்ம வந்துகிட்டே இருக்க வரும். முதல் 4 வீடு நம்ம அற்புதமான முறையில் நம்ம சரியாக கடைபிடிச்சோன்னு சொன்னாலே மீது அத்தனை வீடுகளும் சிறப்பாக இருக்க வரும். இந்த 4 வீடுகளுமே எடுத்துட்டிங்கனாக்கா 9 நட்சத்திரங்கள் தான் இருக்கும். அடுத்தடுத்த வீடுகளை பார்க்குறப்ப இதே 9 நட்சத்திரங்கள், அதுக்குரிய கிரகங்கள் வேறொரு வேரில் இருக்க வருவாங்க. வாழ்க்கையை இதில் தான் எளிமையாக நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய வித்தைகளே இதுதான் இருக்க வருது. வாழ்க்கையில் நாம் வந்து ஒரு பார்ட் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்பா ஒரு பாகம் அவர் வாழ்ந்து முடித்தார், தாத்தா ஒரு அத்தியாயம் அவர் வாழ்ந்து முடித்தார். அப்போ இந்த அத்தியாயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயின் லிங்க் மாதிரி தான், எல்லாமும் ஒரு தொடராக வரக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அப்போது ஒரு கிரகத்துக்கு நட்சத்திர ரூபத்தில் வெவ்வேறு பெயர்களாக வச்சதுக்கு காரணம் என்னென்னாக்கா, இதுதான் கர்மா. முந்தைய கர்மா, தற்போதைய கர்மா, நடக்க போகிற கர்மா, அப்படி எளிமையாக புரியுறதுக்கு அதை சொல்ல வரேன். சஞ்சிதம், பிராரப்தம், ஆகமியம் அப்படின்னு சொன்னாக்கா புரியாது உங்களுக்கு, வச்சுங்களா. அப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்மான்னு ஒன்று சொல்கிறாங்க. அந்த கர்மாவுடைய இயக்கங்கள் நமக்கு நன்மையாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்க வர்றது. கெடுதல் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம சாமி கிட்ட ஓடுறது, நிறைய நல்லதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறது, பார்த்து சாஸ்திர பிரகாரம் எல்லாத்தையும் பார்த்து அமைச்சு செய்ய வரணும்.
நல்லறம் இருக்கான்றதெல்லாம் செய்ய வரதெல்லாம் வந்து கெடுதலான கர்மா நம்ம உருவாக்கிடக்கூடாது, கெடுதலான கர்மா நம்மளை வந்து தடை செய்திடக்கூடாது என்ற ஒரே காரணம் தான். அப்போ வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா எல்லாம் நன்மையாகவே நடக்கணும்னு ஆசைப்படுறோம்னா நல்ல கர்மாக்களை நம்ம உருவாக்கி வைக்க வரணும். சரி, நாம உருவாக்கிறோம், வாழ்ந்தவங்க உருவாக்குனாங்களா? இதுதான் கேள்வி. வாழ்ந்து முடிச்சிட்டவங்க அவங்க உருவாக்கி வச்சுட்டு போயிருக்கிற விஷயம் எப்படிலாம் இருக்குது, நல்லதா கெடுதலா? அப்போ கெடுதலா இருந்தால் சனிதேவர் எடுத்து அதை கையாளுவார், நமக்கு நன்மையா இருந்தால் குருதேவர் எடுத்து நம்மளுக்கு கையாளுவார். அப்போ வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பழமொழி சொல்ல வருவாங்க, அந்த காலத்துல இருந்தே சொல்லக்கூடிய ஒரு பழமொழி இருக்கு. அதை இன்னைக்கு கொஞ்சம் மாத்தி நிறைய பேர் வந்து சொல்றாங்க. தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம் சொல்ல வருவாங்க. தனக்குன்னு மிஞ்சக்கூடியது இந்த தான தர்மம் மட்டும்தாங்க. போற போது நம்ம எதுவும் கொண்டு போக முடியாது. நாம செய்து வச்சுட்டு போனா நல்லது, கெடுதல் என்னவோ அவைகள் தான் நம்மளை பின்தொடர்ந்து வரும். கர்மாவாக மீண்டும் பிறப்படுக்க வைக்கிறது, அல்லது நாம செய்து வச்சுட்டு போகக்கூடிய இந்த தான தர்மம் தான் நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய சந்ததிக்கெல்லாம் அது பலனாக இருக்க வரும். நமக்குன்னு மிஞ்சக்கூடியது இந்த தான தர்மம் மட்டும்தான், அதையாவது ஒழுங்காக செய்து வச்சுட்டு போன வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னக்கூடிய விஷயம்தான் இது. வேற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்திட்டாங்க. தனக்கு மிஞ்சினதான் தான தர்மம், நமக்கு வச்சுக்கிட்டு தான் மிச்ச மீதி இருந்தால் தான் யாருக்காவது கொடுக்கணுன்ற மாதிரிலாம் எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனால் இது சரியான விளக்கம் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இதுதான். நமக்குன்னு மிஞ்சக்கூடியது இந்த தான தர்மங்கள் தான், அதனுடைய பலாபலம் தான், நம்முடைய கர்மாக்கள் தான், நம்முடைய நல்ல கர்மாக்கள் தான் நம்மளை அடுத்த பிறவிக்கும் இறப்புக்கு பின்னாலும் இறப்புக்கு முன்னாலும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அடுத்த சந்ததிகளுக்கும் பலனாக இருக்க வரும். இதில்தான் குரு பலனை நாம அற்புதமாக அனுபவிக்க முடியும். இந்த குருவை உருவாக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு தனத்தை பெருக்கி வைக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லிட்டு போனாங்க. அப்ப இந்த தனம் தான் ஒரு பெரிய குறையே. தனம்னா பணம் அல்ல. இந்த தனம் அப்படிங்கிறது நம்முடைய பரம்பரையே காக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி. நம் வாழக்கூடிய வாழ்க்கையில நிறைய அதிர்ஷ்டங்களை பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு சக்தி தான் இந்த தனம் என்று சொல்லக்கூடிய விஷயம். பல சக்திகள் நம்மளை காக்கக்கூடிய பல சக்திகள் உருவாக்கி வச்சக்கூடிய விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அவைகள் ஒட்டுமொத்த கூட்டு கலவையின் பெயர் தான் தனம் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. அதெல்லாம் என்னன்றதெல்லாம் நான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்ல இருக்க வரேன். இது நீங்கள் அடிப்படையாக புரிஞ்சுக்கணுன்றதுக்காக கொஞ்சம் வேகமாக சொல்லிட்டு வரேன். ஏன்னா இந்த பதிவு வந்து மிக நீளமான பதிவாக பண்ண வேண்டியது. 3 தினங்களாக யோசனை செய்து எவ்வளோ சுருக்கி சொல்ல முடியுமோ அவ்வளோ சுருக்கி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு கால நேரங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை கருத்தில் வச்சு தான் நானும் பதிவுகள் செய்தாக வரணும். ஏன்னா தொடர்ச்சியாக பெரிய பதிவுகளே கொடுத்துட்ருக்க வர அது நிறைய பேருக்கு வந்து பார்க்குற போது கொஞ்சம் செழிப்பை தர வரலாம். ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் எந்த குருமார்களும் காட்டாத ஒரு வழிமுறைகள் தான் நான் நம்ம பதிவில் சொல்லிட்டு இருக்க வரேன். எல்லாரும் அவங்கவுங்க வேலைகளை பார்க்க வராங்க, அவங்களுடைய வருமானத்தில் குறியா இருக்க வராங்க. ஒருத்தர் கடவுளை காட்டுறேன்னு சொல்லி தியானம் பண்ணுங்க, உங்களுக்கு மன கஷ்டம் தீர்ந்துன்னு சொல்லி அவர் ஒரு வழியை காட்ட வராரு. சம்சார பந்தத்தில் எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்தால் மட்டுமே சம்சார பந்த தன்மையில் அடைய முடியும். ஒன்று சன்னியாசியாக போனோம்னா எப்படி வேணாலும் போயிடலாம், அதுக்கு தியானம் வேணாம், மந்திரம் வேணாம், கடவுளை பார்க்கணும் அவசியமே கிடையாது. சன்னியாசியாக போனோம்னா கடவுளை பார்க்கணும் அவசியமே கிடையாது. எப்படியோ ஒரு நாள் இறக்க போகிறோம், ஏதோ பிறவி கிடைச்சா கிடைக்கிது, கிடைக்கட்டால் போக வரட்டும், அப்புறப்பட்ட விஷயம். ஆனால் வாழறது மட்டும்தான் கஷ்டம். இந்த சம்சார பந்தத்தில் வாழணும்னா பல விஷயங்களை நம்ம வந்து கையாண்டாக வரணும். ஒரு சன்னியாசியாக போகிறதுக்கு சில விஷயங்களை கையாண்டால் போதுமானது. அது கஷ்டமாக தான் தோணுமே ஒழிய அது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம்தான். ஏன்னா நிறைய ஆய்வுகளில் சொல்லப்பட்ட விஷயம், வாழறது மட்டும்தான் கஷ்டம். அந்த வாழறதுக்கு வழியை யாராவது காட்டுவாங்களான்னா காட்ட முடியாது. இந்த பிரபஞ்சத்தில் நம்முடைய முன்னோர்கள் எல்லாத்துக்கும் வழி காமிச்சிட்டு போயிருக்கிறாங்க. அந்த வழிகளை கடைபிடித்தால் மட்டுமே நன்மைகளை நம்மளால் நிச்சயமாக பெற முடிய வரும். சுலபமாக சொல்லிடுறாங்க, மனசு கஷ்டமா உங்களுக்கு தியானம் பண்ணுங்க, தியானம் பண்ணி முடிச்சுட்டா அதுக்கப்புறம் மனசு கஷ்டம் வராதா என்ன? உன் பிரச்சனை எப்படி தீர்ந்துரும்? கர்மா ஒழிச்சலாம் எப்படி ஒழிச்சிட முடியும்? பல பிறவிகளாக கொண்டு வந்த ஒரு கர்மாவை ஒரு கோயிலுக்கு போனால் ஒழிச்ச முடியணும்னா எல்லாருக்கும் ஒழிஞ்சு இல்லையா இருக்கணும்? அப்போ தெய்வம் இல்லையா? அந்த கோயில் தப்பானதா? சாமி இல்லையா? இல்லை சொன்னவங்க தப்பானா சொல்லிட்டாங்களா கர்மாவை பற்றி? ரொம்ப சுலபமாக இந்த காலகட்டம் ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க, ரொம்ப எளிமையாக சொல்கிறாங்க. கடவுளுடைய ஏஜென்ட் மாதிரி எல்லாருமே நடந்துக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு போனால் உன் பிரச்சனை தீர்ந்து போகும், இங்கே போனால் உனக்கு பணம் கொட்டிடும் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாற்று வித்தைகள் தான். நான் வெளிப்படையே சொல்லிக்கிறேன், ஏமாற்று வித்தைகள் தான். வாழணும், வாழறதுக்கான வழியை நம்ம முன்னோர்கள் எல்லாமே சொல்லிட்டு போயிட்டாங்க. அவதாரம் எடுத்த பரமாத்மாக்கள் எல்லாருமே சொல்லிட்டு போயிருக்காங்க நமக்காக. இப்படிதான்பா வாழணும், இப்படி இருந்தால் தான் நீ தனத்தை உருவாக்க முடியும், தனத்தை உருவாக்கினா தான் குருவை நீ உருவாக்க முடியும், குருவிடம் வந்து நீ பலனை பெற முடிய வரும் அப்படின்னு சொல்ல வந்தாங்க. அப்போ இந்த குருனா யாருன்னு நம்ம முதல்ல நிறைய தெரிஞ்சுக்க வரணும். இதை உருவாக்கினா பலன் எடுக்க முடியும். அப்போ சம்சார பந்தத்தில் வாழைய என் தலைமுறை வாழணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் பேர குழந்தைகள் நல்லா இருக்க வரணும், தடை இல்லாமல் குழந்தைகள் பிறக்க வரணும், மகிழ்ச்சியாக எல்லாரும் வாழணும்னா இந்த வாழும் கலை அப்படிங்கிறதுக்கு இந்த சன்னியாசியாக போகக்கூடிய கலையை கொண்டு வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து புகுத்திக்கிறாங்க. இது தப்பான முறை, புகுத்தலாம், தவறு இல்லை. அதை எப்படி கையாளுன்ற வித்தைகள், அடிப்படை வித்தைகளே எங்கேயுமே இல்லை. ஒரு நாள் பயிற்சி வகுப்பு,
இல்லை 2 நாள் பயிற்சி வகுப்பு வாங்க என்கிட்ட, நான் உங்களுக்கு அது அடிப்படையில் சொல்லித்தரேன். எதை நோக்கி மனதை அமைதியாக வச்சுக்குவாங்க. மனதை அமைதியாக வச்சுக்கிட்டாக்கா வாழ்க்கையை எப்படி வாழ முடியும்? அந்த நேரத்துக்கு மனதை அமைதியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கையில் வந்து பிரச்சனை தான் நம்ம சந்திச்சாக வரணும். அவன் பிரச்சனை எப்படி தீர வரும்? வாழும் கலைங்கிறது சரியான கலை சொல்லித்தர ஒருவரும் இன்னைக்கு கிடையவே கிடையாது. அவங்கவுங்க ஒரு மருத்துவத்தில் எப்படி தனித்தனி படிப்புகள் இருக்கோ அந்த மாதிரி வந்து இந்த ஆன்மீகத்தை பிரித்து எடுத்துக்க வராங்க. இது தவறான ஒரு முறைகள் தான், தவறான ஒரு முறைகள். அது எப்படி எல்லாம் சரியாக வந்துடும்? ஒவ்வொருத்தர் ஒரு பிராணா கலையை பற்றி சொல்லித்தராங்க, ஒருத்தர் தியான கலையை சொல்லித்தராங்க, ஒருத்தவங்க யோகா கலையை சொல்லித்தர வராங்க, ஒருத்தவங்க மந்திர கலையை சொல்லித்தராங்க. எல்லாத்தையும் இணைத்தால் மட்டுமே மனிதன். கண்ணு வேற காது வேறலாம் இல்லை. எல்லாத்தையும் இணைத்தால் தான் மனிதன், இல்லைங்களா? அதுபோல தான் வாழறவங்களுக்கு சரியான பாதை பாவம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்திலேருந்தே எடுக்க வரலாம். எது சரியானது வாழற போது அந்த நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை வாழறதோ எல்லாருமே ஜோதிடம் தெரிஞ்சு வச்சுட்டா நல்லதுன்னு நான் எப்பவுமே சொல்ல வருவேன். அப்போது எல்லாரும் இந்த சாஸ்திரத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்க முடியாது, எந்நேரம் கடவுள்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க முடிய வராது. அதுக்காக இத்தனை கலைகளெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் எப்போ நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கிறதுன்ற விஷயத்துக்காக தான் என்ன பண்ணாங்க நம்ம முன்னோர்கள் எல்லாம், அப்பா எல்லாரும் செய்ய வேண்டியது சரியாக செய்திருங்க, இந்த தனத்தை உருவாக்கிடுங்க. இந்த தனத்தை உருவாக்கிட்டா இந்த குருவை சரியாக நீங்கள் பராமரிச்சிட்டீங்க சொன்னாக்கா உங்கள் வாழ்க்கை எல்லாமே கிடைக்க வரும். கடவுளும் வேணாம், வேறு எந்த கலையும் நமக்கு தேவையே இல்லைன்னு சொன்னா வந்தாங்க. இதை நாம் கடைபிடிக்கிறோமான கடைபிடிக்கிறது கிடையாது. நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வாழணும்னு ஆசைப்படுறோம் எல்லாருமே. சரி, என் இஷ்டத்துக்கு நான் போவேன், ஆனால் கிரகங்கள் என் பேச்சு கேட்டுடணும். நான் விரும்புகிற மாதிரி எனக்கு வேலை செய்யறதுக்கு ஏதாவது பரிகாரத்தை செய்தால் போதும், எனக்கு அது வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. செய்யும், செய்யாமல் போக வராது, செய்யும். யாருக்கு செய்யும், எப்படி செய்யுன்றதை பொறுத்து தான் இருக்க வருது. அடிப்படை தேவைகள் நம்மக்கிட்ட இருக்க வரணும். சட்டியில் இருந்தால் தான் அகப்பைக்கு வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ சாப்பாடுல குண்டா இருக்கு, அது குண்டால சாப்பாடு இருக்கு, கையில் அன்னம் வெட்டி இருக்கு. குண்டான சாப்பாடு தான் எடுத்து நம்ம போட்டு சாப்பிட முடியும் இல்லைங்களா? வெறும் குண்டான மட்டும் இருக்குது, கையில் அன்னம் வெட்டி இருக்குன்னாக்கா எந்த சாப்பாடு நம்ம அள்ளி போட முடியும் இல்லைங்களா? அது போல தான் குரு பகவான்றவர் ஒரு அன்ன வெட்டி மாதிரின்னு வச்சுக்க வரலாம். அங்கே நிறைஞ்சிருக்கிறோம், தனம் நிறைஞ்சிருக்கணும். சாப்பாடுன்ற தனம் அங்கே நிறைஞ்சிருந்தால் மட்டுமே குரு பகவானால் எடுத்து நமக்கு கொடுக்க முடிய வரும். இந்த பதிவுனா இப்படி நான் தொடங்க வரேன். அடிப்படை இதை நீங்கள் புரிஞ்சுக்குவாங்க. இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான் இருக்குது நான் சொன்ன உதாரணம். ஆனால் இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் போக போக தெரிஞ்சுக்க வரலாம். இப்போது நம்ம தொடங்க வருவோம். குருனா யார் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். குருனா யார் அப்படின்னா, குரு பகவான் ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா அவர் தான் வந்து பித்ரு அப்படின்னு சொல்ல வருவாங்க. அவர் தான் ஒரு குழந்தை கிரகமே, அவர் தாங்க. குழந்தையே அவர் தாங்க. இன்னைக்கு உருவாகி இருக்கக்கூடிய குழந்தையே அவர் தானா? அப்போது நீங்கள் யார்? நீங்கள் ஒரு குழந்தை. உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் குழந்தை, உங்கள் அப்பா உங்கள் தாத்தாவுக்கு அவர் குழந்தை. அவர் அப்போ உலகத்தில் பார்க்குற எல்லாருமே குழந்தைகள் தான். அப்போ எல்லாருமே குரு தான். அப்போ எல்லாரிடமும் இந்த குரு நமக்கு சிறப்பாக வேலை செய்யறேன்னாக்கா தனத்தை பெருக்கி இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் உள்ள பொறுப்பு இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும். நான் இதில் வந்து ரொம்ப சுருக்கமாக தான் சொல்கிறேன். இதை பற்றி சொல்கிறதுனா மிக நீளமாக சொல்ல முடிய வரும். இதை நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா காலத்தின் பயனை கருதி நான் இது வந்து நான் சுருக்கமாக தான் பண்ணுறேன். முதல்ல நான் தெரிவிச்சிட்டேன். ஆக காணக்கூடிய எல்லோருமே குரு தான். அதனால யாருமே உதாசனப்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல வருவாங்க. ஒரு சின்ன குழந்தைகிட்ட கூட நமக்கு ஒரு நல்ல அறிவுரை கிடைக்க வரும். அதை வயசு வித்தியாசம் பார்க்காதீங்க, இப்போ சின்னவங்க பெரியலாம் பார்க்காதீங்க. நல்லதுன்றது எங்கே வேணாலும் நடக்கலாம், கெடுதல்ங்கிறது எங்கே வேணாலும் நடக்க செய்ய வரலாம். என்ன, யாரையும் உதாசீனப்படுத்தாதீங்க. நீ பெரிய படித்த மேதையா, உனக்கு எல்லாம் தெரியுமா சிலர்லாம் வந்து சொல்ல வருவாங்க. சும்மா சாக்கடையில் ஓரத்தில் உளுந்து கிடப்பான் ஒரு குடிகாரன். அவன் நமக்கு ஒரு சின்ன வழியை அழகாக சொல்லுவான். அவன் ஒரு தத்துவத்தை நமக்கு புரிய வைக்க வருவான். நம்ம என்னடா இது இவனை பார்த்து நம்ம சொன்னோம். ஒரு சுருநாய் ஓடும் பக்கத்தில், ரோடில் ஓடும், அது நமக்கு ஒரு விஷயத்த சொல்லும். இந்த காக்கா இருக்க பாருங்க, அது சாப்பிட போது எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒன்றா உட்காந்து சாப்பிடும். அது ஒரு விஷயத்த நமக்கு சொல்ல வரும். எறும்புகள் வரிசையாக போயிட்டு இருக்க வரும், அது நமக்கு ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்க வரும். எல்லாருமே குரு தான். ஆக ஒரு விஷயத்த நமக்கு சொல்லி தரவங்க எல்லாமே குரு தானே. அப்படி எப்படி குருவா வந்தாங்கன்னா, படைக்கப்பட்ட அத்தனையும் குரு தான். படைக்கப்பட்டது எல்லாம் ஒரு பிள்ளை தான், அந்த பிள்ளை தான் குரு. ஜோதிடத்தை சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். குழந்தை கிரகம்னு சொல்லுவாங்க அவரை. அதுக்கு உருவாகிறதுக்கு நிறைய அணுக்களுக்கெல்லாம் காரணம்ன்றது ஒரு புறம் இருக்க வருது. அடிப்படையாக தெரிஞ்சுக்கொண்டு குருனா யாருன்னா நம்ம எல்லாருமே குரு தான். அப்போது ஒரு ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, ஒரு லக்கணம் இருக்குது நமக்குன்னா, லக்கணம் வந்து 5வது வீடு குழந்தை பாக்கிய பற்றி சொல்லக்கூடிய வீடாக இருக்க வரும். அந்த வீடு தான் நம்ம தாத்தாவை பற்றி சொல்லக்கூடிய வீடாக இருக்க வரும். அதுக்கு 5வது வீட்டிலேருந்து எடுத்து நம்ம அப்பாவை பற்றி சொல்லக்கூடிய வீடாக இருக்கும். அந்த அப்பாவுடைய வீட்டுக்கு 5வது வீடு நம்மளை பற்றி சொல்லக்கூடிய வீடாக இருக்கிறோம். இப்படி சுற்றிட்டே வரும், திருப்பி திருப்பி இருக்க வரும். ஆக நம்முடைய ஜாதகத்தன்மையில் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரே நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 இடத்துல வரச்சே வரும், 3 வீடுகளில் வரும். அதுதான் 9 நட்சத்திரம் மட்டும்தான் இருக்கு சொன்னேன். 3 9 27 27 நட்சத்திரம் சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனால் 9 நட்சத்திரம் தான். அந்த 9 நட்சத்திர தன்மையில் 9 கிரகங்கள் இருக்கும். ஒரு கிரகத்துக்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கும் ஜாதகத்தில். இது 3மே வேறு வேறு உறவாக இருக்கும். ஆனால் நம்முடைய மரபணு தொடர்பானதாகவே இருக்க வரும் எல்லாமும். இதுதான் ரகசியம், இதுதான் குருவுடைய ரகசிய தன்மை. இங்கிருந்தால் நம்ம வந்து துவங்க செய்ய வரோம்.
அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த குருவுடைய தன்மையில நம்ம எல்லாருமே குருவாக இருக்க செய்வரோம். ஒரே அமைப்பு கொண்ட நட்சத்திரங்கள் வெவ்வேறு இடத்துல இருக்க வருது. அப்ப இவைகள்லாம் ஒன்றிணைச்சு அந்த குருவுடைய அனுகிரகத்தை நம்ம பெறணும்னாக்கா நம்ம கிட்ட சில தகுதிகள் இருக்க வரணும். தெய்வத்துக்கிட்ட வாங்கணும். தெய்வம் தேடி வந்து கொடுக்கும். நம்ம ஆத்மாக்களை போய் கும்பிட்டுட்டு இருக்கிறோம். முன்னோர்களே எனக்கு உதவி பண்ணுங்க. யாரோ ஒரு ஜீவ சமாதி, யாரோ ஒரு பெரியவர் இறந்துட்டு இருக்க வருவாரு. சமாதி அடைஞ்சிட்டு இருப்பார். அவர் சிவபக்தராக இருப்பார், நாராயண பக்தர், ஏதோ ஒரு பக்தர், அவர் தவசீலராக இருக்க வரலாம். அவர்கிட்ட போய் நம்ம வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க வருவோம். ஐயா குரு பகவானே எனக்கு அனுகிரகம் கொடுங்க, என் குடும்ப தேவையானதெல்லாம் கொடுங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்க, எனக்கு தடையா இருக்குன்னு சொல்லி அங்கெல்லாம் போய் கெஞ்சிட்டு இருக்க வருவோம். அவசியமே இல்லைன்னு தான் நம்ம பெரியவங்கள சொல்லிட்டு போயிருக்கிறாங்களே. என்னைக்கு தேடி ஓடனாங்க மக்கள்னாக்கா இந்த கலிகால பாவத்தில் இப்பதான் அதிகமா தேடி ஓட ஆரம்பிக்கிறாங்க. பலன் கிடைக்கல. ஆனா இருக்கிற இடத்த விட்டு இல்லாத இடம் எல்லாருமே தேடிட்டு இருக்க வராங்க. நமக்குரியவங்க யாரு? நம்முடைய மரபணு எங்க? அதை நம்ம சரியாக கவனிச்சோமா? நம்ம மரபணு தொடர்பு கொண்டவங்களாம் எங்க வாழ்ந்தாங்க, எப்படி இருந்தாங்க, என்ன செய்தாங்க, நம்ம செய்தது என்ன செய்து வச்சிருக்கோம், இந்த ஆத்மாவுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கோம், இதை அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டாக்கா இருக்கிற இடத்துல எல்லாமே எடுத்துக்க வரலாங்க. இதை விட்டுட்டு அந்த ஊர் வெளியூர் கோயிலுக்கு ஓடுறனாக்கா அங்க இந்த பலனை வாங்கிடலாம், இந்த ஊர் கோயிலுக்கு போனா இந்த தோஷம் விலைகள்னு சொல்லி பச்சை ஏமாத்த வராங்க. ஒரு பித்ரு தோஷத்துக்கு வேற ஏதோ ஒரு கோயிலை கட்டுறாங்க. நம்ம பித்ருகளுக்கும் அந்த கோயிலுக்கு என்ன சம்பந்தம் நான் கேட்க வரேன். வேணுங்க, கோயிலுக்கு நமக்கு சம்பந்தம் இருக்கலாம், நிறைய காரணங்கள் இருக்க வரலாம். ஆனால் நம்முடைய பித்ரு தோஷங்கிறது ஏன் வந்தது, அந்த கோயிலுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், நம்ம பித்ருக்கள் அதை எப்படி ஏத்துப்பாங்கன்ற ஒரு கேள்வி கூட நம்ம கிட்ட இல்லாம தான் நிறைய பேர் நம்ம இருக்க வரோம். இதெல்லாம் சொன்னோம்னா எல்லாரும் கஷ்டப்பட வருவாங்க. இருந்தாலும் நான் சொல்லியே தீருவேன். ஒரு பதிவில் அதை பற்றி நிறைய நம்ம பார்க்க வரலாம். ஆக இந்த அடிப்படையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பல உண்மைகள் புலப்பட வரும். ஆக நம்ம ஜாதக பாவத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 நட்சத்திரங்கள்லாம் ஒவ்வொரு வீட்டில் இடம்பெற்றிருக்க வரும். 12 ராசிகளில் 3 நட்சத்திரங்கள்ல இடம்பெற்றிருக்க வருவாங்க. இதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியதுன்னு எடுத்துட்டோம்னாக்கா, காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடுன்னு எடுத்துட்டோம்னாக்கா மேஷ ராசி தான். அந்த மேஷ ராசிலேருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா தனஸ்தானம் தன வீடுன்னு ஒரு வீடு இருக்க வரும். 2வது வீடு ரிஷபராசி தான் வச்சுங்களா. அந்த அமைப்பு தன்மையில் எடுத்துட்டோம்னாக்கா அதுல இருந்து 5வது வீடு, தனஸ்தானம்ன்றது 2வது வீடு. அந்த 2வது வீட்டுல இருந்து நம்ம எடுத்துட்டோம்னா 5வது வீடா எடுத்துட்டா கன்னி ராசி வரக்கூடியதாக இருக்க வரும். அந்த கன்னி ராசியிலிருந்து 5வது வீடு பார்த்தீங்கன்னா மகர ராசியா வரக்கூடியதாக இருக்க வரும். இந்த 3 வீடுகளிலே எடுத்துட்டீங்கன்னாக்கா ஒரே நட்சத்திரங்கள் தான் இருக்க வரும். அதாவது இந்த தனஸ்தானம் சொல்லக்கூடிய நம்ம குடும்ப வீடே அதுதான், நம்ம குடும்பத்தை பத்தி சொல்லக்கூடிய வீடு அதுதான். அதுதான் ரிஷபம். இந்த கன்னி என்று சொல்லக்கூடிய ராசி வந்து பாத்தீங்கன்னாக்கா காலச்சக்கரத்துக்கு நான் சொல்லக்கூடியது, காலச்சக்கரத்துக்கு முதல் வீடாக அதுதான் சொல்லக்கூடியது இல்லையா, மேஷம் தான். அந்த மேஷத்துல இருந்து 2வது வீடு தான் நம்முடைய குடும்பஸ்தானத்தை பற்றி சொல்லக்கூடிய, குடும்பத்தை பத்தி நம்ம தனத்தை பத்தி எல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள், நம்முடைய பேச்சு திறனை பத்தி எல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய பொருள் அதுல இருக்கு. நான் சுருக்கமா இதை மட்டும் சொல்லிக்கிறேன். அந்த 2வது வீடு என்று சொல்ல ரிஷபம் தான். அதுக்கு 5வது வீடா இருக்கக்கூடிய கன்னி ராசி வந்து நம்முடைய ருணரோக சத்துருஸ்தானம் சொல்ல வருவாங்க. விரோதம், நோய், வம்பு வழக்குகள். இது எப்படின்னாக்கா நாம பிறருக்கு ஒரு கடனை கொடுப்பதோ அல்லது பிறருக்கு நாம கடங்காரன் ஆகிறதோ அதை பற்றிலாம் சொல்லக்கூடிய வீடுகள். அது ஒரு நீண்ட ஒரு விஷயம், இது சுருக்கமாக புரிஞ்சுக்குவாங்க. அதுலேருந்து 5வது வீடு, இந்த கன்னிராசி 5வது வீடு மகர மண்டலம். இதுதான் நம்முடைய கர்மஸ்தானம், தொழிலை பற்றி சொல்றது, நம்ம கர்மாக்கள், நம்ம கடமைகளை பற்றிலாம் சொல்லக்கூடிய வீடு அதுதான். இந்த 3 இடத்துலையுமே சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 பேருடைய நட்சத்திரங்கள்லாம் இடம்பெற்றிருக்க வரும். வெவ்வேறு பேர்ல இருக்க வரும், அவ்வளவுதான் விஷயம். அப்படியே காலச்சக்கரத்துடைய 9வது வீடு பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம் சொல்லக்கூடிய ராசி எதுனா தனுர் ராசி தான். முதல்ல நான் சொன்னது காலச்சக்கரத்துடைய வீடு. காலச்சக்கரம்னா 12 ராசிகள் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் காலச்சக்கரம், வேற எதுவும் குழப்பிக்க வேண்டாம். அது முதல் வீடு மேஷ வீடுன்னு சொல்லக்கூடியது. அதே போல காலச்சக்கர பாவத்துக்கு பாக்கியஸ்தானம் தந்தையரை பத்தி சொல்லக்கூடியது, இந்த தான தர்மத்தை பத்தி எல்லாம் சொல்லக்கூடிய புகழ் சொல்லக்கூடிய வீடு எதுனா தனுர் மண்டலம் தான், தனுர் ராசி தான். இந்த தனுர் ராசி தான் குரு பகவானுடைய வீடு. ஆக குரு பகவான் வீட்டுக்கு நம்ம இப்போ வந்துருவோங்க. இந்த குரு பகவான் வீட்டுக்கு 2வது வீடு எடுத்தனாக்கா அதுதான் நம்மளுடைய குடும்பஸ்தானமே, அதுதான் மகர ராசி. அந்த மகர ராசி அதிலிருந்து 5வது வீடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ரிஷபராசி, அதிலிருந்து 5வது வீடு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா கன்னி ராசி வரும். இப்போ காலச்சக்கரத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் இந்த வீடுகள்லாம் அதே குடும்பத்தை பற்றி சொல்றதோ விரோதத்தை பற்றி சொல்லக்கூடிய தொழிலை பற்றி சொல்றதா இருக்க வரும். இங்க தனுர் ராசிக்கு எடுத்துட்டாலும் சரி பார்த்தீங்கன்னாக்கா அதே குடும்பஸ்தானம், விரோதி ஸ்தானம், தொழில் ஸ்தானத்தை பற்றி சொல்லக்கூடிய விடா வரும். ஒரே நட்சத்திரம் தான் இருக்க வரும். அப்ப இது சொல்லக்கூடிய ரகசியங்கள் என்ன அப்படின்னா குருவுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு இது அடிப்படையா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்ல வருது. இதெல்லாம் ஜோசியர் தாங்க தெரிஞ்சுக்க வரேன், எங்களுக்கு ஏங்க சொல்றீங்களா நினைக்காதீங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ரகசியம் இது. ஏன்னா எல்லா இடத்துல இது கிடைக்குமான்னு தெரிய வராது. மிக சில ஜோதிடர்களுக்கு மட்டும்தான் இந்த ரகசியம் தெரிய வரும். எல்லாருக்கும் தெரியும் சொல்லிக்க முடியாது, மிகச்சிலருக்கு மட்டும்தான் தெரிய செய்ய வரும். அகையில இது நீங்கள் அழகான முறையில் புரிஞ்சிட்டு கேட்டுட்டு வாங்க பாருங்க, ரொம்ப முக்கியமானது. இந்த உலக இயக்கமே வந்து இயங்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மனித உயிர்கள்லாம் நம்ம இருக்கிறோம். இயங்குறோம்னா எதை வச்சுக்கிறோம், ஒரு 3 விஷயத்துல தான் நம்ம இயங்கிட்டு இருக்க வரோம். ஒன்று ஆத்மா, இன்னொன்று மனசு, இன்னொன்று உடம்பு. இந்த 3 தான்.
இந்த மூன்று விஷயத்துல நம்ம இயங்கிட்டே இருக்க வரோம். இந்த ஆத்மானா உங்களுக்கே தெரியும், இந்த ஆத்மாவெல்லாம் வழிபடல் பண்ணிட்டு இருக்க வரோம். நம்ம முன்னோர்கள்லாம் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க ஆத்மாவாக இருக்க வருவாங்க. இந்த ஆத்மா உதவியெல்லாம் கிடைக்கிறதுக்காக வருஷம் தீர்த்த வருஷ கடமைகள்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த ஆத்மா பந்தத்தோட தான் நம்ம இருக்கிறோம். முன் ஜென்மத்தில் நம்ம செய்த ஒரு நல்ல பலனோ இல்லை கெட்ட பலனுக்காக தான் மீண்டும் நம்ம பிறவி எடுத்து வந்திருக்கிறோம். ஆகையில இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் வண்ணால் அழியலாம். அந்த உயிரை தான் ஆத்மான்னு சொல்ல வருவாங்க இல்லைங்களா? ஆனா இந்த ஆத்மாவுக்கு எப்பொழுது அழிவே இல்லை. அது பல பிறவிகள் எடுத்து வரும்னு சொல்ல வரும். நம்ம எல்லாருமே நம்புறோம். எல்லா மதத்திலுமே இது இருக்கு. உயிர்த்தெழுதலை பத்தி கிறிஸ்தவத்திலேயே இருக்க வருது, இஸ்லாத்திலேயே இருக்க வருது, நம்ம மதத்தில் இருந்து ஏன்னா எல்லா மதங்களையுமே குறிப்பாக இதை நம்பக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆத்மாக்கள் அழிவற்ற ஒன்று. ஆத்மாக்கள் என்பது நிஜமே. நம்ம சொல்லக்கூடிய இந்த பேய் பிசாசு அப்படின்ற கதைகளை நிறைய இருக்கிறோம், அதெல்லாம் விட்டுடுவோம். பொதுவாக ஆத்மாக்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரபணு தொடர்பு பற்றி சொல்லக்கூடியதான். ஒரே அணுக்களிலிருந்து வரக்கூடியவங்களுக்குள்ள ஒரு சில குணங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் ஒன்றாவே இருக்க செய்ய வரும். இந்த ஆத்மா அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து இருக்கிறதுனால நம்ம எல்லாம் முறையாக வழிபாடு பண்ணிட்டு இருக்க வரும். இறந்து போனவங்களா இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே கடவுளாக வச்சுலாம் கும்பிட்டு இருக்க வரும். புத்த பிரானும் சரி, இயேசு பிரானும் சரிங்க, நிறைய சித்தமார்களையும் சரி, கிருஷ்ண பரமாத்மாவும் சரி, ராமபிரானையும் சரிங்க, வாழ்ந்து இறந்து போனவங்க தான் எல்லாரும் கும்பிட்றல்ல. அவங்களுடைய ஆத்மா மிக புனிதமான ஒரு ஆத்மா அப்படின்ட்டு தான் நம்ம முன்னோர்களையும் நமக்கு வழிபாடுகள் பண்றோம்ல. ஆக இந்த ஆத்மான்றது ரொம்ப முக்கியம். இந்த ஆத்மா செய்யக்கூடிய இந்த பாவ புண்ணியங்கள் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதை கொண்டுதான் வந்து உலகத்துல நல்லது கெடுதெல்லாம் நம்ம வந்து கொண்டு வரோம், கொண்டு போறோம். புரியுதுங்களா? அடுத்தது மனசு. மனசு தாங்க எல்லாத்துக்குமே காரணம் சொல்ல வருவாங்க. இதுதான் ரொம்ப பேராசைப்படுது, இல்லை ரொம்ப துக்கப்படுது. இந்த மனசை மட்டும் சரியா வச்சுட்டு எல்லாம் நடக்குங்க. இந்த மனசால தாங்க ஒருத்தவங்க தப்பு பண்றாங்க. நல்லது இந்த மனசால தாங்க பண்றாங்க. மனசோட நடந்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இந்த மனசை வச்சுதான் எல்லா செயலுமே நடந்துக்க வருது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரகசியம். இந்த பிறவியில் வாழக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். ஆமா, மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம். மனசை கொண்டு தான் நல்லது கெடுதல் எல்லாம் செய்யறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இதை கொண்டும் ஒரு மனிதனுடைய அமைப்பாகப்பட்டது இயங்க செய்வது. அடுத்தது இந்த உடம்பு. சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும். இந்த உடம்பால் தாங்க எல்லாமே பண்றோம். இந்த உடம்பு அப்படி சொல்றோம் பாத்தீங்களா? இதுதான் இந்த உடம்புல ஓடக்கூடிய இந்த ரத்தம். இதனுடைய அமைப்புகளை வச்சுதான் நம்ம கர்மாக்கள்லாம் செய்யறோம். நல்லதோ கெடுதோ எல்லாமே செய்ய வரும். இந்த ஆத்மாங்கிறது நம்ம கொண்டு வந்த பலன் பிரகாரம் நல்லதோ கெடுதலோ செய்யணுன்றதை தீர்மானம் பண்ணி நமக்கு செய்ய வைக்குது. அதில் நமக்காக கொடுக்கப்பட்ட மனசாகப்பட்டது இதை இப்படிதான் செய்யணுன்ற ஒரு அறிவையும் புத்தியும் நமக்குள்ள தூண்டப்பட்டு நம்மளை செய்ய வைக்குது. இதெல்லாம் செய்ய வைக்கக்கூடிய ஒரு கருவியா பயன்படுத்துறது இந்த மனசும் ஆத்மாவும் பார்த்து இந்த உடம்பத்தான் வச்சுங்களா. இந்த உடம்பத்தான் செய்ய வருது. அப்ப செய்ய வருது. இதை சொல்லக்கூடியதாங்க அந்த 3 நட்சத்திரங்களுமே. கிருத்திகை, ரோகிணி, மிருகசிரிஷம். இது காலச்சக்கரத்துடைய 2வது வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். கிருத்திகைக்கு சூரிய பகவான் அதிபதியாக இருக்க வருவாரு, ரோகிணிக்கு சந்திர பகவான் அதிபதியாக இருக்குவாரு, மிருகசிரிஷ நட்சத்திரத்துக்கு செவ்வாய் பகவான் அதிபதியாக இருக்குவார். இந்த கிருத்திகை என்று சொல்லக்கூடியது சூரியன். சூரியன் என்றால் ஆத்மா. அதான் ஆத்மநாயகா அப்படி சொல்லி சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணுவோம். நம்ம ஒரு தீர்த்த வருஷ கடமையில் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானை நீங்க தான் சாட்சி, என் முன்னோர்களுக்கு நான் செய்த தர்மத்தை உங்களுக்கே தாரவார்த்தை கொடுக்குற சொல்லி 3 முறை கையில தண்ணி எடுத்துலாம் அறிக்கையை விடுவாங்க. நிறைய வழிமொழிகள் இருக்க வருது. சூரிய பகவான் சாட்சியை வச்சு தான் எல்லாமே செய்ய வருவாங்க. யாக நிகழ்த்துறதுல இருந்து எல்லாமே செய்ய வருவாங்க. ஆக ஆத்ம கிரகம் என்று சொல்லக்கூடியவர் இந்த சூரியனே. ஆக மனகிரகம் என்று சொல்லக்கூடியவர் சந்திர பகவான். இங்க 2 பேரும் இணையக்கூடிய அமாவாசைனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் தீர்த்த வருஷங்கள் நிறைய கொடுக்கலாம் செய்ய வருவோம் இல்லைங்களா? இந்த மனசு என்று சொல்லக்கூடியது சந்திரன், அது ரோகிணி நட்சத்திரமா இருக்கக்கூடியது. மிருகசீரிஷம் செவ்வாய் நட்சத்திரம். செவ்வாய்னா யாருன்னா ஜோதிடத்தில் சொல்லக்கூடியது வந்து நம்ம உடம்புல ஓடக்கூடிய ரத்தம், செந்நீர் சொல்ல வருவாங்க. ரத்தம், இந்த உடம்பே அவர் தான், எல்லா சத்துக்கு எல்லா ஒரு ஆற்றலுக்கெல்லாம் உரியவர் அவர் தான் அப்படி சொல்ல வருவாங்க. ஆக இந்த 3 கிரகங்கள் முக்கியம் இல்லைங்களா? இதுல இன்னொரு வரம் எடுத்துட்டாக்கா இந்த சூரியனுங்கிறது யாரு அப்படின்னாக்கா நம்ம அப்பா பத்தி சொல்லக்கூடிய கிரகம். சந்திரங்கிறது யாருன்னா நம்ம அம்மாவை பத்தி சொல்லக்கூடிய கிரகம். செவ்வாய்னா யாருன்னாக்கா நம்மளை பத்தி சொல்லக்கூடிய கிரகம். ஆக அப்பா, அம்மா, பிள்ளை, இந்த 3 உறவுகளை சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த 3 நட்சத்திரங்கள் தான். சூரியன், சந்திரன், செவ்வாய். இந்த 3 பேருக்குமே குரு பகவான் ரொம்ப நட்பானவர்னு சொல்லி கேள்விப்பட்டு வருவீங்க. அதாவது காலையில சூரிய உதயத்தை பார்க்க வைப்பாங்க. இந்த குரு பகவானோட சேர்த்து இந்த 4 வண்ணங்களை காலை உதய சூரியன்ல மட்டும்தான் பார்க்க முடியும். அதான் காலை உதய சூரியனை பார்த்துட்டாக்கா நம்ம ஆத்மாவை, நம்ம மனசை, நம்ம உடம்பை வழிபட்ட ஒரு பலன், நம்ம உயிரை வழிபட்ட பலன் கிடைக்க வரும். குருவுடைய அனுகிரகத்தை பெற முடிய வரும். காலை உதய சூரியனை மட்டும் வழிபாடு பண்ணாங்க. இந்த இவங்களுக்குரிய வண்ணங்கள் அப்பதான் இருக்க வரும். ஆரஞ்சு வண்ணம் இருக்கும், வெள்ளை வண்ணம் இருக்கும், மஞ்சள் வண்ணம் இருக்கும், சிவப்பு வண்ணம் இருக்க வரும். இந்த 4 வண்ணங்களை உதய சூரியன்ல மட்டும்தான் நம்ம பார்க்க முடிய வரும். வேற எப்பவும் பார்க்கறது ரொம்ப ரொம்ப அரிது. மாலை சூரியன்லையும் கிடைக்க வரும். ஆனா உதய சூரியன்ல தான் ஒரு மிகச்சிறந்த சக்திகள் நம்ம கிடைக்க வரனால தான் அழகா வச்சாங்க. இதற்கும் இந்த ஜோதிடர் சொல்லப்பட்ட இந்த நட்சத்திரத்துக்கும் பெரிய சம்பந்தம் இருக்க வருது. இதன் மூலமாக தான் அதனுடைய பலனெல்லாம் பெற முடியும். நம்ம பரம்பரையுடைய ஒட்டுமொத்த ஆத்மாக்களுடைய பலனை பெறுவதும், இந்த மனதை திடப்படுத்துவதற்கான வழிமுறைகளும், இந்த உடம்பை திடப்படுவதற்கான எல்லா எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா அந்த காலை சூரியன்ல இருந்து ரொம்ப எளிமையா பெறலான்றதுக்காக தான் ஆதி காலத்துல இருந்தே சூரிய வழிபாடை மிகப்பெரிய உன்னதமாக வச்சிருந்தாங்க.
இதெல்லாம் வேற ஒரு அமைப்புல பெருசா பார்த்துக்கு வரலாம். ஆக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மனித வாழ்க்கையில வந்து எடுத்துட்டாக்கா இந்த ஆத்மா, மனசு, உடம்பு, அப்பா, அம்மா, பிள்ளை, இந்த 3 வகை உறவு தன்மையில தான் எல்லாம் மீண்டும் 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 பிறப்பெடுத்து வந்து நம்ம வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்க வரோம் அப்படின்னு சொல்ல வராங்க. இது எல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் தான். இதெல்லாம் புதுசா சொல்றீங்களே உங்களுக்கு தோண வரலாம். இங்க தான் சில விஷயத்தை நம்ம கவனிக்க வரணும். குருங்கிறவர் யார் இங்கன்னா, அவர் தாங்க சாட்சி கிரகமே அவர் தான். மனசாட்சின்னு சொல்றோம் இல்லையா? நம்ம கவிஞர் ஐயா எழுதியிருக்க வருவார், நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனசாட்சின்னு தெய்வத்துடைய சாட்சி அப்படி எழுதுவார் இல்லையா? இப்போ நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியத்துக்கும் கெட்ட காரியத்துக்கும் ஒரு சாட்சியால் வேணும் இல்லை? நம்ம அப்பாவுக்கு ஒரு சாட்சி, அம்மாவுக்கு ஒரு சாட்சி, நமக்கு ஒரு சாட்சி, நம்ம முன்னோர்களுக்கு ஒரு சாட்சி, ஆத்மாவுக்கு ஒரு சாட்சி, இந்த மனசுக்கு ஒரு சாட்சி இருக்கு, நம்ம செயல்பாடுகள்லாம் ஒரு சாட்சி. இந்த சாட்சிகள்ல இருக்கக்கூடிய நன்மைகளுக்கு எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா குருவாக அவரே உருவாகி வருவார். குரு என்பவரை நாம உருவாக்க வரணும். மாந்திரிக சாஸ்திரத்திலே எடுத்துட்டீங்கன்னாக்கா, யாரோ ஒரு குருவை பிடிச்சிக்கிறதுன்னு வேற, ஒரு சித்தரை பிடிச்சிக்கிறது, நமக்கு ஒருத்தர் போதிக்கிறாருன்னா அவர் தான் குருன்னு சொல்றது வேறங்க. நாங்களாம் அதில் முறையாக படிச்சிருக்கிறோம். ஒரு கூழாங்கல்ல வச்சு அதை குருவாக ஏற்றுக்கிட்டு அதுக்கு முறையாக பூஜைகள் செய்து வச்சு அதன் பின்பு தான் 11 நாள் பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த குருவாக கொண்டு வந்து வச்சது பிரதிஷ்டை செய்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் மந்திர கலையை தொடங்க செய்ய வரணும். அப்படிலாம் முறையாக நாங்களாம் நிறைய பண்ணியிருக்க வரேன். அந்த நிலை தன்மைகளை எப்படி உருவாகுதுன்றதெல்லாம் நான் அப்போ கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் தான் இப்போ உங்களோட இந்த சின்ன விஷயத்தை நான் பகிர்ந்துக்கு வரேன். நம்முடைய இந்த ஆத்மா, மனசு, இந்த உடல், இவைகள் உருவாக்கக்கூடிய எல்லாவற்றுக்குமே சாட்சியாக உருவாக்கக்கூடிய ஒரு கூடவே பிரதிபலிப்பாக உருவாக்கக்கூடியவர் யாருன்னாக்கா இந்த ஆறாசக்தி நம்ம சொல்றோம் இல்லையா? எனக்குள்ள ஒரு பெரிய சக்தியை உருவாக்குது, ஒரு தன்னம்பிக்கை உருவாகுது, ஒரு அறிவு புதுசா எனக்குள்ள வளருது, நான் வாழ்க்கையில் புதுசாக தெரிஞ்சுக்கிறேன், பல பேருடைய நன்மைகள்லாம் நான் வாங்குறேன், இந்த விஷயம் நடக்குது பார்த்தீங்களா? இவைகள் எல்லாம் வந்து நம்ம உருவாக்கக்கூடிய இந்த குருவால் கிடைக்கக்கூடிய விஷயம் தான். இந்த ஆறாசக்திங்கிறதே குருவுடைய சக்திகள் தான். நம்ம உருவாக்கக்கூடியது தான் இந்த குருங்கிற தன்மைகளே இதுதான் இல்லைங்களா? அப்போ இந்த குருங்கிறவர் யாருன்னா, நம்முடைய செய்யக்கூடிய எல்லா நல்ல செயல்களுக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய அவரே. வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கட்டும், நம்ம கிட்ட இருந்து வெளியில போகக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய யாருன்னாக்க இந்த குரு தான். இந்த குரு பகவானின் அனுகிரகத்தை நம்ம எல்லாரும் வாங்குறதுக்கு காரணமே அதுதான். அதுதான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லதா செய்யணும், தான தர்மம் பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்கலாம் சொல்றோம் பார்த்தீங்களா? இந்த குருவுடைய பலனை பெறதான். ஆக நம்ம உருவாக்குறோம். நமக்கு எதெல்லாம் தேவையோ, நமக்கு எதெல்லாம் நல்லதாக நடக்கணுமோ அதுக்கு நம்ம உருவாக்கி நம்ம வெளியில வந்து நம்ம செலுத்துறோம். இதுதான் குருவை உருவாக்குறது அப்படி சொல்லக்கூடாது. ஆக ஒரு சாட்சி கிரகம் மட்டும் இப்போ புரிஞ்சுக்குவாங்க. குருனா யாருன்னா அவர் ஒரு சாட்சி கிரகம். நம்ம எல்லாருமே குரு தான், பிள்ளைகள் தானே எல்லாருமே, எல்லாருமே குரு தான். நம்ம செய்யற செயல்களுக்கு எல்லாவற்றுக்குமே சாட்சியா இருக்கிறதும் அந்த குரு தான். இந்த ஆத்மாவுக்கு, இறந்து போன ஆத்மாக்களுக்கும் சரி, நம்ம கிட்ட இருக்கிற ஆத்மாவுக்கும் சரி, நம்ம கிட்ட இருக்கிற மனசுக்கும் சரி, நம்மளுடைய உடலால் செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் சரி, இவைகளுக்கும் ஆதாரமாக இருக்கிறது யாருன்னாக்கா குருங்கிற ஒரு எனர்ஜி, குருங்கிற ஒரு சக்தி தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா வானமண்டலத்துல ஒரு குரு இருக்கு, அது வேற, அது எது மூலமா வேலை செய்யும்ன்றதான் ரொம்ப முக்கியமானது. இதுதான் சூட்சும சக்தி. எல்லாரும் கடவுளை காட்டு கடவுளை காட்டுன்றாங்க. முடிஞ்சா பார்த்துக்கலாமே, கண்ணுக்கு முன்னாடி தானே கடவுள் இருக்காரு. அவ்வளோ பெரிய கண்ணே இல்லையே நம்மகிட்ட, இல்லையே. ஏன்னா கடவுளை கேட்குறாங்க. இதெல்லாம் அழகாக புரிஞ்சுக்கிட்டாக்கா நீயே கடவுளை எல்லாருமே உணர செய்வரலாம். எல்லாருமே கடவுள் தான். நம்ம எப்படி எல்லாருமே குருவோ அப்படி எல்லாருமே கடவுள் தான். நான் உங்களுக்கு ஒரு உதவி பண்ணுறேன், நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ண, நீங்கள் தான் எனக்கு கடவுள், நான் தான் உங்களுக்கு கடவுள். இந்த பிரபஞ்சம் நமக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம், அவங்க தான் கடவுள். கடவுளை பார்க்கவே முடியாது. பார்க்க முடியாதுன்னா கண்ணுக்கு முன்னாடி இருக்காரு, ஆனால் நம்மளால பார்க்க முடியறதில்ல. ஏன்னா இந்த கண்ணால நம்மள எவ்வளவு தொலைவு பார்த்துட முடியும்னு நினைக்கிறீங்க? நம்ம தெருவுடைய ஒரு முக்குட்டு வரலும் பார்க்க முடியும். ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவு பார்க்க முடியும், 2 கிலோமீட்டர் தொலைவு பார்க்க முடியும். ஒரு 3 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட ஒரு சகப்பா ஒரு வெளிச்சம் எரியுதுன்னா அதை பார்க்க முடியும். இல்லை வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள், ஒரு சூரியன் மிதக்கிறாரு, சந்திரன் மிதக்கிறாருன்னா அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். அதை கடந்து எவ்வளவு பார்த்துட முடியும்னு நினைக்கிறீங்க? ஒட்டு மொத்த ஒரு கடவுளை கண்ணை திறந்து பார்க்கவே முடியாது. அண்ட சராசரத்தும் தன் வாய்க்குள்ள அடங்கி இருக்குன்னு கிருஷ்ணர் சொன்னாரு. விநாயகருக்கு அண்ட சராசரம் தான் வயிற்றுக்குள்ள வச்சிருக்கிறதா சொல்ல வந்தாங்க. ஆக இறைங்கிற ஒரு பெரிய ரூபத்துக்குள்ள இந்த அண்ட சராசரம் ஒரு சின்னதா தான் உள்ள இருக்குன்றாங்க. அந்த சின்னதுல நம்ம கண்ணு கெட்டின தொலைவுல எல்லா இடத்துலையும் சுற்றி சுற்றி பார்த்தாலும் இந்த கண்ணால ஏதோ ஒரு பகுதியை மட்டும் தான் பார்க்க முடியும். வரும் ஒட்டு மொத்தம் நம்மள பார்க்க வாய்ப்பே கிடையாது. இந்த கண்ணுக்கு அந்த சக்தியே இல்லை. ஆனா கடவுளை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க நிறைய பேர். வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம் தான். எல்லா இடத்துலயுமே தான் கடவுள் இருக்குன்னு சொல்றாங்க. தூணில இருப்பார், துருவில இருப்பான்னு சொல்ல வராங்க. ஆனா பாக்குறதுக்கு நம்ம கிட்ட கண்ணு தான் சக்தி இல்லை, அவ்வளவுதான் விஷயம். எல்லா இடத்துலயுமே இருக்க வருது. ஏதோ ஒரு சின்ன சின்ன துரும்புகளா இருக்கக்கூடிய மனித உயிர்கள்ல இருந்தே சில விஷயங்கள் கண்ணுக்கு புலனாகாத சில சக்திகள் நடக்கிறது மூலமாக நம்ம கடவுளை உணர முடியாது. அவ்வளவுதான் வழியே. மற்றபடி எல்லா இடத்தும் நீக்கமாக நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை எல்லாவற்றிலுமே நம்மளுடைய கர்மாக்கள் தான் நிறைஞ்சிருக்க வரும். நம்முடைய செயல்கள் வடிவில் தான் நிறைஞ்சிருக்கு. நம்முடைய தனம் தான் ஒரு நல்ல பலனை பெற முடிய வரும். அப்போ இப்படி ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்க வருது இல்லைங்களா? அப்போ இதுல சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஐயா ஆத்மா மனசு உடம்புன்னு இருக்க வருது, அதை நீ சரியா பாதுகாத்துக்கு வரணும்.
அப்பதான் அடுத்தடுத்த விஷயத்த சரியா செய்ய முடியும்னு சொல்ல வராங்க. நம்ம ஜோதிடத்திலையும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதான், உங்க ஜாதகத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தாங்க. உங்களுடைய 2ஆம் வீடுங்கிறது குடும்பஸ்தானம் சொல்லக்கூடியது. இந்த குடும்பஸ்தானத்துக்கு எடுத்துட்டா அதுல இருந்து 5ஆம் வீடு அதே நட்சத்திரம் தான் வரும். அதுல இருந்து 5வது வீடு உங்கள் தொழில் வீட்லையும் பார்த்தா அதே நட்சத்திரம் தான் வரும். நீங்க எந்த லக்கணமா இருந்தாலும் சரிங்க, எந்த ராசியா இருந்தாலும் சரி, ஒரே அமைப்பா இருக்கு. அந்த குடும்ப வீடுன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அந்த குடும்ப வீடு தன்மையில இப்போ நம்ம காலச்சக்கரத்தை வந்து எடுத்துக்க வரலாம், தனுசு ராசின்னு எடுத்துக்கலாம். ரெண்டுத்துக்கும் ஒரே நட்சத்திரங்கள் தான் இருக்க வரும். இப்போ நம்ம தனுர் மண்டலம் குரு பகவானை பற்றி பார்க்கறதுனால இந்த பாக்கியம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பெறணும் ஆசைப்படுறோம். அதுதான் நம்முடைய தனம்னு நினைக்கிறோம். அதை கொண்டு தான் குரு பகவான் நமக்கு நல்ல சக்திகள் எல்லாம் வழங்குவார்ன்றதான் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருக்க வரோம். ஆனால் குரு வந்தால் நம்ம நல்லது செய்வார்னு நினைக்க வரோம். அதில் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்க வரோம் இல்லையா. அப்போ அந்த குடும்ப வீட்டில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படி எடுத்துட்டாக்கா, குடும்பம், இந்த குடும்பத்தை பேணி காக்க வரணும், இந்த குடும்பத்தை பராமரிச்சுக்க வரணும், இந்த குடும்ப தன்மையில் இருக்கக்கூடியது ஆத்மாக்கள் இருக்கு, அந்த ஆத்மாக்களுக்கு முறையாக நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வரணும். ஆத்மாவுக்கு எதையும் மறைக்க முடியாது. மனசால இன்னொருத்தருக்கு துரோகம் பண்ணிடலாம், ஆனால் அவங்களுடைய ஆத்மாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஆத்மாவை ஏமாற்றக்கூடாது. குறிப்பாக வெளியாளுகிட்ட எப்படி நடந்துக்கிறோமோ, நம்ம குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட ஒருத்தருக்குள்ள பொய் சொல்றது, ஏமாத்துறது, துரோகம் பண்ணிக்கிறது, இந்த வேலையை வச்சுக்க கூடாது. அவங்களுக்கு சாமர்த்தியத்தில் நம்ம அறிவால எப்படி வேணாலும் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் மற்றவங்களையும் ஏமாத்திடலாம். ஆனா ஆத்மாவை யாராலும் ஏமாத்தணும்? ஆத்மா சாட்சியானதுப்பா, அது குரு மாதிரி. நாளைக்கு குரு பலன் எந்த பிறவி எடுத்தாலும் பெற முடியாது, உன் பிள்ளைகள் பெற முடியாது, உன் வம்சமே வந்து அழிஞ்சு கூட போக வரலாம். அதெல்லாம் ஆத்மாவை ஏமாற்றக்கூடாது, அதெல்லாம் குடும்பத்தை சரியா பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இங்க ஆத்மாவுக்கு வச்சிருக்காங்க. அடுத்தபட்சமா அதுல தான் மனசுன்றது அங்கதான் இருக்க வரும். இந்த மனதை கொண்டு எந்த தவறையும் செய்யக்கூடாது, சிறப்பாக நடந்துக்க வரணும். நமக்கு எது வேணுமோ, பிறர்கிட்ட நம்ம எதை நேசிக்கிறோமோ அதை நாம பிறருக்கு கொடுத்தாக வரணும். அப்பத்தான் இந்த குடும்பத்திலையும் நம்ம உறவுகளை சரியா பேணி காக்க முடியும். ஒருத்தர் அன்பா இருக்க முடியும். மனசு தான் எல்லாத்தையும் உருவாக்குது இல்லையா. நம்ம ஒருத்தர் உண்மையான பாசம் வைக்கணும், அவங்க தன்னை நம்ம மேல பாசம் வச்சிருவாங்க. இந்த விஷயங்கள் நடக்க வரணும். அடுத்து இந்த உடம்பை கொண்டு செய்யக்கூடிய அத்தனை கர்மாக்கள் நம்ம ஒழுங்கா செய்ய வரணும். இந்த குடும்பத்துக்காக உழைச்சாலும் சரி, எப்படியோ. அதனால அற்புதமான செயலாக குடும்பம்ன்ற ஒரு கோட்டையை வந்து பல பேர் அடங்கிய ஒரு விஷயம். ஒரு தனிநபர் இல்லை, பல பேர் சேர்ந்த ஒரு கூட்டு கலவை தான் நம்ம குடும்பங்கிறது. இதுதான் தனஸ்தானம். இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து உருவாக்கணும் தனத்தை. அது என்னன்றது அடுத்து நான் சொல்ல வரேன். தனம்னா என்னன்னு சொல்ல வரேன். ரொம்ப எளிமையான, நிறைய பேர் நான் சொல்லும் போதே புரிஞ்சுட்டு இருக்க வருவீங்க, இருந்தாலும் நான் தனியாக சொல்ல வரேன். ஆக தனத்தை எல்லாரும் சேர்ந்து உருவாக்கினா மட்டும்தான் அப்படி இதுல இருந்து 5வது வீடு விரோதத்தை உருவாக்காம இருக்க முடிய வரும். வாழ்க்கையில நோயும் விரோதிகளோ கடன் வம்பு வழக்குகள் எதுவும் இல்லாம சிறப்பாக இருக்க வரலாம். ஒருவேளை இந்த குடும்பத்தன்மையில இவைகளாம் தனத்தை உருவாக்குறதில்ல, இந்த ஆத்மாவை கொண்டு மனதை கொண்டு உடலை கொண்டு செய்யக்கூடிய தவறுகளாகப்பட்டது என்ன நடக்குன்னா, விரோதத்தை வரவழைச்சிரும். நோய் நொடிகளையும் வம்பு வழக்குகளையும் கடன் பிரச்சனைகளையும் எல்லா வகையில் தொல்லைகளும் உண்டாகிடும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க குடும்ப வீட்டில் இருக்கிற அதே நட்சத்திரம் தான் நம்ம விரோதி வீட்டில் இருக்க வரும். இந்த வீட்டுக்கு 5வது வீடு, 2வது வீடுன்னு சொல்றோம் இல்லையா, அதாவது உங்களுடைய லக்கணத்துக்கு 6வது வீடு தான் விரோதி வீடுன்னு சொல்லக்கூடியது. இப்போ நம்ம வீட்டுக்கு 2வது வீடு தான் தனஸ்தானம் சொல்றோம். அதை நம்ம குடும்பத்தை பற்றி சொல்லியிருந்தோம். அந்த வீட்டுக்கு 5வது வீடுன்றதான் விரோதி ஸ்தானமா வரக்கூடியது. இங்க பகை உண்டானால் அங்கே பகை சேர்ந்து விடும். இது எளிமையா புரிஞ்சுக்க வரணும் வாழ்க்கையில. அப்போ அந்த சாணபாவத்தை இந்த குடும்ப வீட்டை கோட்டை விட்டுட்டோம்னா விரோதமாக வளர்க்க ஆரம்பிச்சோம். வம்பு தும்புகள், ஏழ்மைகள், கடன் பிரச்சனைகள், நோய் எல்லாமே இருக்க வரும். கூட்டி கழிச்சு எந்த அளவுக்கு நம்ம குடும்பத்தில் நடக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வீடு 6ஆம் வீடு ஏங்க ஆரம்பிச்சிடும். இங்க கொஞ்சம் தாங்க நான் விரோதம் பண்றேன், அவன் கொஞ்சோண்டு விரோதம் உருவாகும் 6வது வீட்டில். இங்க கொஞ்சம் தாங்க துரோகம் பண்றேன், கொஞ்சோண்டு துரோகம் உங்களை யாரோ ஒருத்தன் வெளியே எதிரியோ நண்பனோ யாரோ ஒருத்தன் உறவுக்காரனோ யாரோ ஒருத்தன் பண்ண ஆரம்பிச்சிருவான். இவ்வளவுதான விஷயம். ஏதோ ஒரு பிரிவில் நம்ம கடந்து வந்தாச்சு. இந்த குடும்பன்ற ஒரு விஷயத்த சரியான முறை பேணி காக்கலாம். இது யாராருக்கு பொறுப்பு நான் முதலே சொல்லிட்டேன். சூரியன், சந்திரன், செவ்வாய், அதாவது அப்பா அம்மா நாம, இந்த 3 பேருக்கும் பொறுப்புள்ள ஒரு இடம். அப்பா அம்மா பிள்ளை, வாழக்கூடிய பிள்ளைகள் ஆண் பெண் யாரா இருந்தாலும் சரிதான். அந்த பிள்ளைனா ஒரு ஆண் பால் மட்டும் எடுத்துக்க வேண்டாம், ஆண் பெண் யாரா இருந்தாலும் சரிதான். இந்த 3 பேருக்குமே அங்க பொறுப்பு இருக்குது. அது தாத்தா பாட்டிங்கிறவங்களும் அதுல சேர்ந்தவங்க தானே, எல்லாரும் அதை சேர்ந்தவங்க தான். அப்போ இந்த விஷயங்கள்லாம் பொறுப்பா இருந்து இந்த குடும்பத்தை சரியா கணிச்சா நமக்கு விரோதங்கிறது வாழ்க்கையில இருக்க வராது. அப்படி இல்லைன்னாக்கா அங்க விரோதத்துல இருந்து தவிர்க்கவே முடியாது. வாழ்க்கையில பிரச்சனைகள் வாழ்க்கையில தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்க வரும். அப்புறம் ஜோசி தூக்கி அலைய வேண்டியதான். என் நல்ல நேரம் வந்ததா, கெட்ட நேரம் வந்ததா, இவனமே நான் ஏமாந்துட்டேன், இப்படி நடந்து போச்சு, அப்படி நடந்து போச்சு. எல்லாம் எங்க உருவாகுது பார்த்தீங்களா? நம்ம குடும்பத்திலேருந்து உருவாகுது. அப்படியே அந்த 6வது வீட்டிற்கு 5வது வீடு எடுத்துட்டாக்கா நம்முடைய லக்கணத்திலிருந்து 10வது வீடா வரும். நம்ம குடும்பஸ்தானத்துக்கு எடுத்துட்டாக்கா 9வது வீடாக வரக்கூடியதாக இருக்க வரும். அந்த 9வது வீட்டில் எடுத்துட்டா குடும்பஸ்தானத்துக்கு 9வது வீட்டில் எடுத்துட்டோம்னாக்கா அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா அதே நட்சத்திரங்கள் தான் இருக்க வரும். அந்த இடம் என்ன விடம்? கர்மஸ்தானம், நம்ம தொழில் வீடு, ஜீவனஸ்தானம், நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் சொல்லக்கூடிய கடமை வீடு அதுதாங்க. இந்த குடும்பத்தை நம்ம பகைச்சிட்டுன்னு சொன்னாக்கா
அந்த ஸ்தானத்தால் நம்ம ஒன்றுமே புண்ணியம் கிடையாது, எதுவுமே செய்ய முடியாது. உழைச்சி 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 சாப்பிட்டது தான் மிச்சமாக இருக்குமே வழியே குடும்பத்தை என்னால் பேணி காக்க முடியவே இல்லைங்க. கடங்காரனா போச்சு, சம்பாரிச்சதெல்லாம் வாடகை எடுத்துகிட்டு போச்சு, கடங்காரனே எடுத்துகிட்டு போயிட்டான், நோய் நொடிக்கே போயிடுச்சு, ஒரு புரோசனமும் இல்லை, குடும்பத்தை எல்லாம் பகை, நான் என்ன எதிர்பார்த்த மாதிரி யாரும் இல்லை, அப்படியே போயிட்டு ஒழுங்காக தொழில் அமையலைங்க. எனக்கு என் கடமையை நான் சரியாக தாங்க செய்ய ஆசைப்பட்றேன், ஆனால் செய்ய வாய்ப்பு கிடைக்கல, நானே செய்தாலும் யாரும் ஏற்றுக்க மாட்டேறாங்க, எனக்கு துரோகம் பண்ணுறாங்க, நான் என்ன துரோகின்னு சொல்கிறாங்க, என்னை எல்லாரும் வேதனைப்படுத்துகிறாங்கன்ற மாதிரிலாம் புலம்புவாங்க நிறைய பேர். ஆக இந்த குடும்ப சடபாவத்தில் நம்ம அப்பா கோட்டை விட்டுருந்தாலும் சரி, நம்ம தாத்தா கோட்டை விட்டுருந்தாலும் சரிங்க, நமக்கு நடக்கக்கூடிய இழிவான நிலை அப்படிங்கிறது விரோதங்கள் வலுக்கும், கடங்காரனம் ஆகிடுவோம், தொழிலும் செய்ய முடியாது, கடமையே செய்ய முடியாது, உற்றார் உடவருக்கே பெற்றோருக்கே கடமைகளை செய்ய முடியவே முடியாதுங்க. அப்போ குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது இங்கே உருவாக்கக்கூடிய விஷயம்தான் குருவுடைய பலனை பெற்று நம்ம எல்லாமே கொடுக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா குருங்கிறது தான தர்ம கிரகம் சொல்லுவாங்க. நம்ம சேர்த்து வைக்கக்கூடியது அதுதான்பா முக்கியம். நாங்கள் நான் ஆரம்பத்தில் ஒரு பழமை சொன்னோம் பார்த்தீங்களா, தனக்குன்னு மிஞ்ச குடிச்சது இந்த தான தர்மம் மட்டும்தான். குரு பகவான் நமக்கு எங்கேயா இருந்தாலும் வழிகாட்டணும் இல்லை, கொடுக்கணும் இல்லை. ஓடி போனா கூட 9ல் குரு இருக்கணுமான்னு சொன்னாங்க பழமை. அந்த பழமொழி நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. 9ன்னா தான தர்மம், ஓடி போனா கூட 9ல் குரு இருக்கணும்ப்பா அப்படி சொன்ன பழமொழி என்னன்னா 9ஆம் வீடுனா தான தர்மம் இருக்கும். நீ எங்கேயோ விட்டு ஓனாலும், நாட்டை விட்டு ஓனாலும் சரி, எந்த பிரச்சனை தப்பிச்சு ஓனாலும் சரிதான், உங்ககிட்ட அந்த தர்ம தானத்துடைய பலாபலன் உங்ககிட்ட இருந்ததுன்னா அந்த குருவுடைய அருள் உன்னை எங்கிருந்தாலும் உன்னை வழிநடத்துக்கு ஆபந்து பண்ணிடுன்னு சொன்னாங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 9ல் குரு வர்ற போது, நானே கூட சொல்லிக்கிறேன், மக்களுக்கு புரியாது இல்லையா, இவ்வளோ விரிவாக சொன்னால் யார் கேட்பா, இந்த பதிவே எவ்வளோ பேர் கேட்குறீங்க எனக்கு தெரிய வராது, கேட்பவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏதோ என் குருநாதர் எனக்கு இட்ட கட்டளை பிரகாரம் இந்த பதிவை நான் செய்துட்டு இருக்கிறேன், வருமான நோக்குக்காக கிடையவே கிடையாது. ஆக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், 9ஆம் வீட்டில் குரு வந்துட்டாருனாக்கா ஓடி போனாலும் 9ல் குரு வரணும்பா, 9ஆம் வீட்டில் குரு வந்துட்டாருப்பா உனக்கு எல்லாமே கொடுத்துருவாருப்பா. 9ல் குரு வந்துட்டாரு, நம்ம சொன்ன பார்த்தீங்களா, அன்ன பாத்திரத்தில் சாப்பாடு இருக்கணும், வெளியில் கையில் வெறும் அன்ன வெட்டி மட்டும் இருந்து அந்த குண்டான சாப்பாடு இல்லைனாக்கா சாப்பாடு எப்படி சாப்பிட முடியும்? அந்த 9ல் குரு வந்தாலும் நம்ம கிட்ட இருக்கக்கூடியது தனக்குன்னு மிஞ்சக்கூடியது தான தர்மம் தான், அதை செய்து வச்சிருக்கணும். நமக்குன்னு இருக்கக்கூடியது தான், யாராலும் களவு கொண்டு போக முடிய வராது, யாராலும் திருட முடியாத ஒரு சொத்து அது. தான தர்மன்ற புண்ணிய சொத்துக்களை ஒருவராலும் களவாட முடியவே முடியாது. யமனாலையும் சரிங்க கிட்ட நெருங்க முடியாது, காலதேவனாலையும் கிட்ட நெருங்க முடியாத ஒரு சொத்து இந்த குரு பகவானுடைய தான தர்மம் என்று சொல்லக்கூடிய சொத்து. அதுதான் நம்மளை காக்கும். ஓடி போனாலும் அதுதான் நம்மளை காக்கும். இந்த பூமியை விட்டு நம்ம ஓடி போனாலும் மறுபிறவிக்கு மீண்டும் ஒரு நல்பிறவி கிடைக்க அல்ல சொர்க்கவாசம் பெறதுக்கு அந்த தான தர்மம் தான் நம்மளை காத்த நிற்கின்றதுக்கு நிறைய அர்த்தங்கள் அங்கே இருக்க வருதுங்க. அப்போ இந்த ஸ்தானபாவங்களை சரியாக செய்துக்கலன்னா, இந்த குடும்ப பாவத்தை அமைப்பை சரியாக செய்துக்கலன்னா, குருவை சரியாக நம்ம புரிஞ்சுக்கலன்னு சொன்னாக்கா, ஆக குடும்பம் கெடுது, விரோதம் வலுக்குது, கடமைகளை செய்ய முடியாது, தொழிலை போயிடும், எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் நடக்கும். என் பிள்ளை பொண்ணு என் பேச்சை கேட்கறதெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு போகிறாங்க, நான் ஒழுங்காக செய்யணும் ஆசைப்பட்டேன், எவ்வளோ ஆசைகளோட தான் நானும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு படித்து எல்லாம் பண்ணால் கடைசியில் பார்த்தா எல்லாம் ஏமாத்திட்டேங்க, ஒன்றுமே கிடைக்கலைங்க. எத்தனை மொழி தெரிஞ்சு எனக்கு என்ன புண்ணியம், இத்தனை கோடி பணம் எனக்கு இருந்து என்ன புண்ணியம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் புலம்பக்கூடிய சூழ்நிலை இருக்க வரும். அதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய குடும்பமே. அப்போது நம்ம பெரியவங்க என்ன சொன்னாங்க, தனத்தை பெருக்குப்பா, குடும்பத்தை காத்துக்கோ, குடும்பம் தான் ரொம்ப முக்கியம், குடும்பத்தை செய்ய வேண்டிய கடமைகள் கரெக்டாக செய்யுங்க, ஆத்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்காக செய்யுங்க, இந்த மனசார யாருக்கும் நல்லது மட்டுமே செய்யுங்க, இந்த உடம்பால் செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாம் சிறப்பாக செய்திருங்க, நன்மையாக செய்யுங்க. எவ்வளோ விஷயம் சொல்லி வச்சிருக்க. எளிமையாக பாமரன் சொல்லிட்டு போனாங்க, படிக்காதன்னு சொல்லிட்டு போனேன். இன்னைக்கு படிச்சு வந்தால் நாட்டை கெடுக்கிறா. இன்னைக்கு பாருங்க, நாகரிக உலகன்னு சொல்றாங்க, நாகரிக பிரகாரம் நாங்கள் இதுதான் ஏற்றுப்போம் அதான் ஏற்றுப்போன்றாங்க, வழி வந்தால் மட்டும் ஏன் அழுறாங்கன்னு தெரியல. நாகரிகமும் அழாம விட்டு போக வேண்டியது, வாழ்க்கையில் ஏமாத்திட்டு இருந்தால் மட்டும். கோயிலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டங்கள் இன்னைக்கு, ஏன்னா வாழ்க்கையில் தேவைகள் இருக்கு, வேதனை வழியோடு சுற்றிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு எதுவுமே அமைய மாட்டேங்குதுன்றாங்க. நாகரிகத்தை கடைபிடிக்கிற போது அப்போ பழமைங்கிறது எவ்வளோ முக்கியமானு தெரிய வருது இல்லைங்களா. பழமைங்கிறதுனா வாழ்வேலை தான். இந்த நாகரிகம் எப்படி வேணாலும் வளர்ந்துக்கலாம், எத்தனை இடத்துல வேணாலும் ராக்கெட் விட்டுக்கலாம், அதெல்லாம் எந்த பிரோசனமும் கிடையாது. வாழறவனுக்கு சோறு முக்கியம், வாழறவனுக்கு குடும்பம் ரொம்ப முக்கியமானது, வாழறவனுக்கு பிராணன் ரொம்ப முக்கியமானது, வாழறப்ப இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கான செயலை எத்தனை பேர் செய்கிறாங்கன்றது தெரிய வரல. அரசாங்கமே செய்யலை, தனி மனிதனும் அதுக்கான அக்கறை எடுத்துக்கிறதும் கிடையாது. ஆக வாழக்கூடியவங்களுக்கு எது முக்கியங்கிறது பார்க்குறது தான் அறிவு. ஏன்னா எத்தனை படிப்புகள் இருந்து என்ன புண்ணியம், வெறும் இந்த மனிதன் உருவாக்கிய அந்த பேப்பர் பணத்தை மட்டுமே சம்பாதிக்கிறது எந்த புரோசனம் கிடையாது. வாழக்கூடிய வாழ்க்கைக்கு அடிப்படை அப்படிங்கிறது தெய்வம் வகுத்த நியதி. இது அத்தனைக்கும் சாட்சியாக இருப்பது குரு பகவானே. அப்போ அந்த குருவுடைய அருளை நம்ம பெறணும், தனத்தை பெருக்கணும், குடும்பத்தை பெண்ணி கத்தாலே போதுமானது, சிறப்பாக கட்டிக்கணும். நம்ம குடும்பத்தில் வாழ வர பெண்ணியாச்சும் நல்லா வாழ வச்சாலே போதுமானது. இங்கேருந்து வாழ போன பெண்ணி வேறு குடும்பம் நல்லபடியாக வாழ வைக்கவும் வரணும். எல்லாவற்றையும் மதித்து வாழுதல், அன்பை நேசித்தல், அன்பே சிவம்னு சொன்னாங்க, அன்பே குடும்பம் எல்லாம் சொல்ல வந்தாங்க. இங்கே நான் உங்களுக்கு இந்த அக்கறையாக எடுக்கிறதோ இந்த கிளாஸ் எடுத்து தப்பாக எடுத்துக்க போகிறீங்க, இந்த உண்மையை புரிஞ்சுட்டு இருக்காது. அந்த ஒரு இடத்துல
எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. அதுதான் இந்த குடும்ப வகையில வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, குலத்தை காப்பதற்காக வேண்டி திருவிளக்கு ஏற்றுவது, குலதெய்வத்தை கும்பிடுறது, எல்லா விஷயங்களும் வச்சிருக்கிறாங்க. சும்மாலாம் இல்லை. அப்போ இந்த குடும்பத்தை நன்மையில தனத்தை பெருக்கணும். ஒரு கண்ணுக்கு போனாலும் ஒரு சக்தி நமக்கு தேவை. மனுஷனா கண்டிப்பா தப்பு பண்ணுவான் வாழ்க்கையில. பேச்சாலேயோ செயலாலேயோ இந்த மனசால இந்த ஆத்மாவால கண்டிப்பா தவறு பண்றது சகஜமான ஒண்ணுதான். மனிதனுடைய தேவைகள், ஒரு ஆசை, ஒரு கடவுள் உணர்ச்சியை படைச்சிட்டாரு. இந்த ஆசைகளால் நிச்சயம் தவறு பண்ணாத வருவான். அப்போ அதுல இருந்து காப்பதற்கு நமக்கு ஒரு தனாசக்தி இருக்கணும். அந்த தனத்தை பெருக்கி வைக்கணும். அதை முறையா பண்ணு சொல்லி இதுக்கு தாங்க இத்தனை மதங்கள் உருவாச்சு. இத்தனை வழிகாட்டுகளும் இதுதான். இதை நம்ம சரியா பண்ணாம இன்னும் 1000 மதங்கள் உருவானாலும் 1000 குருமார்கள் உருவானாலும் ஒரு புரோசனமும் கிடையாது. அடிப்படை எப்போ பாமரன் சொல்லிட்டு போயிட்டான், படிக்காதவன் சொல்லிட்டு போயிட்டான். படிப்பே உருவாத காலத்திலேயே இதை இப்படி சரி பண்ணிக்கிட்டா மட்டும்தான் எல்லாம் சரியா இருக்கும். எல்லா அமைப்பிலும் பார்க்கக்கூடிய எல்லாம் நம்ம குடும்பம் மட்டும் இல்லை, எல்லா குடும்பமும் எடுத்துட்டாக்க எல்லாருமே குரு தானே. அவனும் அவன் தாய் தந்தையருக்கு அவன் பிள்ளை தானே. பிள்ளையா இருக்கக்கூடிய எல்லாருமே குரு அம்சம் தான். அப்போ எங்கிட்ட இருக்கிற குரு அங்க இருக்கிற குரு வேற இல்லை. இத்தனை குருவுக்கும் ஒரே குருவா இருக்கிறது இந்த வானமண்டல இருக்கிற குரு. இத்தனை பேருக்கும் ஒரே சூரியன் தானே, எல்லாருக்கும் ஒரே சந்திரன் தானே. மாற்றி சொல்லவே இல்லை பெரியவங்க. ஒண்ணுதான் சொன்னாங்க. இவ்வளவு பேருக்கு எப்படி புரியுதுன்னா, உறவால் வேணா நம்ம பிரிஞ்சிருக்கலாம், ஆனா அந்த கிரகத்துடைய சக்தியை பொறுத்தவரையில ஒரு சாட்சியா இருந்தால் எல்லாமே வந்து இயக்கிட்டு இருக்க வருதுங்க. இதுதான் குரு. அழகா புரிஞ்சுக்கோனாக குடும்பத்தை பராமரித்தால் விரோதம் இருக்காது. நம்ம கர்மாவை சரியா செய்யலாம், தொழிலை சரியா செய்யலாம், கடமைகளை சரியா செய்ய வரலாம். இல்லை என்றால் நம்ம இழந்தது இழந்ததான். விதி போன பாதையில் தான் போக வரும். விதி போன பாதையெல்லாம் ஆத்து தண்ணி எப்படிலாம் அடிச்சுட்டு போக வருதோ அப்படிலாம் அடிச்சுட்டு போக வேண்டியதான் நம்ம வாழ்க்கை. ஒரு நம்ம விரும்பின மாதிரி நிலையா இருக்கணும்னா இந்த தனத்தை பெருக்கணும்னு சொன்னாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அப்ப இந்த தனம்னா என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இங்கதான் நம்ம அடிப்படையான விஷயங்களே ஆரம்பிக்க வருது. ஏற்கனவே சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன், இருந்தாலும் இங்க மீண்டும் இங்க தெரிஞ்சுக்க வரேங்க. நாம பிறருக்கு தரக்கூடிய ஆசீர்வாதங்கள், ஒருத்தர் நல்லா இருங்கப்பா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றோம்னு வச்சுங்களேன், அவன் நல்லா இருப்பான். பிறர்கிட்ட நாம ஆசீர்வாதம் வாங்கினோம்னா நாமளும் நல்லா இருப்போம் இல்லைங்களா? அப்போ பிறருடைய ஆசீர்வாதம் நம்ம வாங்கணும்னாக்கா நம்ம கிட்ட நடந்துக்க வேண்டிய பக்குவம் ஒன்று இருக்கு, அதை கடைபிடிச்சாக வரணும். நம்ம முன்னோர்கள் ஆத்மாக்கள் எல்லாமே சாட்சியாக நின்று நீதிபதியாக இருக்கக்கூடிய இடமே எதுனாக்கா நம்ம குலதெய்வ கோயில் மட்டும்தான். அந்த குலதெய்வத்தை முறையாக பூஜிச்சுக்கு வரணும். அதாவது ஆத்மா தொடர்பாக விட்டுடவே கூடாதுன்றது ரொம்ப முக்கியம். ஆத்மாக்கள் நம்மளை காத்து நிற்க, நம்ம தாத்தா தாங்க காத்து நிற்பாரு, நம்ம பாட்டி தான் காத்து நிற்க வருவாங்க, நம்ம அப்பா அம்மா தான் காத்து நிற்க வருவாங்க. முதல்ல பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒன்றுன்னா பெத்தவங்களுக்கு துடிக்கணுவாங்க, பெத்தவங்களுக்கு ஒன்று நமக்கு ஒன்று துடிக்கணுவாங்க. தானாட விளையாடணும் தசையாடும் அப்படின்னு கவியரசர் நமக்கு அழகாக சொல்லியிருக்கிறார். பாசமலர் படத்தை சொல்லியிருக்கார், பாட்டாக எழுதியிருக்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்கள் உண்டு. ஆக இந்த விஷயங்கள்லாம் எப்படி நடக்குதுன்னா இதான் மரபணு தொடர்புன்றது. இதுதான் மரபணு தொடர்பு. இந்த பாச பந்தம்ங்கிறது ஒன்று, மரபணு தொடர்புங்கிறது ஒன்று. மரபணு தொடர்புங்கிறது தான் வந்து நம்முடைய ஆத்ம நிலை. இந்த பாச பந்தம் அப்படிங்கிறது நம்முடைய மனசு வகையில் வரக்கூடிய ஒரு விஷயங்கள். இந்த உடலளவில் வரக்கூடிய இந்த விஷயங்கள் செயல்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவைகள்லாம் ஒரு கூட்டாக உருவாக்கக்கூடிய குரு தன்மைன்னு சொல்லக்கூடிய தனம். நமக்கு தனமாக இருக்கிறது எதுனாக்கா நம்ம செய்த தான தர்மங்கள் மிக முக்கியமான ஒன்று. அதே போல் நம்முடைய பந்த பாசங்கள் ரொம்ப முக்கியமான ஒன்று. நேசிக்கணும், அத்தனை உயிர்களையும் நேசிக்க செய்ய வரணும். ஆத்மாவால் யாருக்கும் ஏமாற்றவோ பொய் சொல்லவோ கூடாதுன்னு சொன்னாங்க. இதுதான் நம்முடைய ஆத்மா தொடர்பாக இருக்கக்கூடிய குலதெய்வத்தை முறையாக பூஜிக்க வரணும். நம்முடைய முன்னோர்கள் அவங்க தான் நம்மளை காக்க வர்றது, அவங்க தான் இல்லைங்களா? நம்ம பெற்றவங்க மாதிரி, நமக்கு உரியவங்கள் மாதிரி, நம்மளுக்கு கண்ணுக்கு புலனாக சக்தியாக இருந்து நமக்கு அத்தனையும் தரக்கூடியவங்க யாருன்னு அவங்க தான். அவங்களே நம்ம பகச்சுக்கிட்டோம், அவங்களே நம்மளை சபிச்சுட்டு போயிட்டாங்க, நாம் அவங்கள சபிக்கிறோம் திட்டுறோம் அப்படின்னாக்கா அந்த உறவு கட்டாயிடுச்சுன்னா நீங்கள் எத்தனை ஜீவ சமாதி போனாலும் ஒரு சித்தர்களாலையும் கொடுக்க முடியாது. எந்த கோயிலுக்கு போய் பலன் வாங்கவே முடியாது. குடும்பம்ங்கிறது தான் ஒரு கோயில். இதுதான் பெரியவங்க சொல்லிட்டு வச்சுட்டு நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது கிடையாது. குடும்பம் என்ன, அங்கதான் முன்னோர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. நம்ம பெரியவங்கெல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க. இறந்து போனவங்களா இருந்தாலும் சரி, வாழறவங்களா இருந்தாலும் சரி, அங்கதான் நிக்க வராங்க. அந்த ஆத்மாக்களுக்கிட்ட நாம தவறு பண்ணியிருந்தாலும் மன்னிப்பு கேட்டுடணும். இல்ல அந்த ஆத்மாக்களுடைய உதவிகள் நம்ம எப்பவும் அருந்து போகாம இருக்கிறதுக்காக முறையான திதி விஷயங்களை கரெக்டா செய்திடணும். அவங்களுக்கு ஒரு நற்பலனும் நமக்கு ஒரு நற்பலனுக்காக இயன்ற பிற ஆத்மாக்களுக்கு, பிற மனது கொண்டவங்களுக்கு, பிற உடம்பை கொண்டவங்களுக்கு தான தர்மங்கள் செய்திடணும். நம்மளா இணைஞ்ச ஒரு வேலை சாப்பாடு எப்பயாச்சும் ஒரு தடவையாச்சும் சரி, இல்லை ஒரு கெடுதலாச்சும் செய்யாமல் ஒரு வாய்மொழியாச்சும் ஒரு உதவிகளுக்கு செய்யறது. ஒரு வழிபோக்கனுக்கு எந்த பக்கம் போன இந்த ஊருக்கு வழின்னா அந்த வழியாவது சொல்றது, பொறுப்போட சொல்ல வர்றது, மரியாதை நடந்துக்கிறது, இன்சொல்லாக பேச வர்றது, இதெல்லாம் கூட நல்ல வழிமுறைகள். இந்த வழிமுறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்களுக்கு ஒரு சக்தியை வழங்கக்கூடியதாக இருக்கிறோம். அந்த முன்னோர்களிடமிருந்து நாம பன்மடங்காக சக்தியை நம்ம நிச்சயமாக பெற வரலாம். இவைகளுக்கு அத்தனைக்கும் இடையில் சாட்சியாக இருப்பது யாருன்னாக்கா குரு பகவானே. ஆக நம்ம முன்னோர்கள் வழிபாடுகள்ன்றது ரொம்ப முக்கியம். முன்னோர்கள் வழிபட்ட குலதெய்வங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம வருட வருடம் செய்யக்கூடிய கடமைகள் ரொம்ப முக்கியமானது. நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் மிக முக்கியமானது. பிறருடைய ஆசீர்வாதத்தை வாங்குறது ரொம்ப முக்கியம். நாமளும் பிறருக்கு ஆசீர்வாதம் வழங்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. அதே போல இறைவனை தொழுவது ரொம்ப மிக முக்கியமானது. படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க.
இதெல்லாம் அடிப்படையில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தனச்சேர்க்கை இதுதான். நம்மளை காக்கக்கூடியதானே இதெல்லாம். நல்ல பண்புகள், நல்ல குணங்கள் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அதை தான் நம்மளை மீண்டும் நம்மளை காக்க வரும். இன்னைக்கு நம்ம ஒருத்தனை கொடுத்து உதவுறதோ அவன் நம்மளுக்கு கொடுத்து உதவ வருவான். இன்னைக்கு நம்ம ஒரு உயிர் மேல அன்பு செலுத்துற போதும் அவங்க நம்ம மேல அன்பு செலுத்த வருவாங்க. ஆக எல்லாமே கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு வழிமுறைகள் தான் இதெல்லாம். தனம்னு சொல்லி நம்ம பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு அவசியங்கள் இருக்க காரணம் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆத்மா துயரம் இருக்கும், இல்லை ஆத்மா சந்தோஷம் தேவைப்படும், இல்லை மன துயரம் நிறைய பேருக்கு இருக்க வரும், அல்லது மன சந்தோஷம் நமக்கு தேவைப்பட வரும். ஒன்று உடல் துயரம் இருக்கும், அல்லது உடல்ல சந்தோஷம் தேவைப்படுது. இந்த 3 விஷயம் மட்டும்தான். ஆத்மா, மனசு, உடம்பு, இவ்வளவுதான். இந்த 3 விஷயத்துல தான் எல்லாமே அடங்கியிருக்க வருது. நான் ஆரம்பிக்கிற மாதிரி சொன்ன விஷயம் தான். இல்லை இப்போ இதற்கு தேவைக்கு தான் நம்ம இவ்வளவு செய்ய வரும். ஒரு புனித நீராடல்கள் செய்ய வர்றது, ஒரு ஆலயத்துக்கு போனாலும் சரி, நம்ம பரம்பரைக்காகவே வேண்டிக்க வரணும். அதுதான் என்ன பண்ணுவாங்க, ஒரு பரம்பரைக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு கோத்திரம் பேரை வச்சிருவாங்க. இந்த கோத்திரத்துக்காக அர்ச்சனை பண்ணுங்க. இந்த கோத்திரம் இப்போ நான் வந்திருக்கிறேன், நான் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்காக வச்சிருக்கப்பட்ட பெயர் இந்த திருப்பெயர், இந்த திருநாமத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க சொல்லி கொடுக்க வருவாங்க. ஆக அதில் வந்து கோத்திர பேர் ரொம்ப முக்கியமாக இருக்க வரும். நம்ம பரம்பரையில் ஒரு கோத்திரத்தை நிர்ணயம் பண்ணி வச்சிருக்க வருவாங்க. நிறைய பேருக்கு அந்த கோத்திரம்னா என்னன்னு தெரியறதே கிடையாது. கோத்திரம் தெரிஞ்சு வச்சுக்கறணும். அது கோத்திரம் அறிந்து கொள்ளலாம் பழமொழிகள் நிறைய இருக்கும். அது நிறைய அர்த்தங்கள்லாம் இருக்க வருதுங்க. அந்த கோத்திரத்துக்கு அர்ச்சனை செய்ய வரணும். வாழ்க அர்ச்சனைன்னா என்ன, அங்கே இவங்க வாழணும், இவங்க பெருக வரணும், சிறப்பாக இருக்க வரணும், இதெல்லாம் வந்து அர்ச்சகர்கள் வந்து வாழ்த்து செய்ய வருவாங்க இல்லைங்களா. அப்போ அந்த வாழ்த்துதல்ன்றது வாழ்க வாழ்க வளமுடன் அப்படிங்கிறது போற்றி போற்றி நம்ம சாமியெல்லாம் கும்பிட்றோம் பார்த்தீங்களா. அந்த போற்றி போற்றின்றது வாழ்க வாழ்கங்கிறது எல்லாம் வந்து நமக்கே வந்து சேர வரும். ஆக இதெல்லாம் அவசியம் செய்தாக்கக்கூடிய ஒரு தனத்தை பெருக்கக்கூடிய ஒரு வழிமுறை. கடமையாற்றணும், கரெக்டாக கடமை செய்ய வரணுங்க. உள்ளத்தாலும் சரி, மனதாலும் சரி, ஆத்மாவாலும் சரி, நம்முடைய உடலாலும் சரிங்க. கொடுக்கப்பட்ட வேலையை முழு மனதோட திருப்தியாக செய்தாகணும். அத்தனை உயிர்களையும் அழகான முறையில் நேசிக்க செய்ய வரணும். புனித நீராடல்கள் செய்ய வரணும். முறையறிந்து சாஸ்திரத்தை அழகான முறையில் கையாள செய்ய வரணும். நேரம் அறிந்து எல்லாவற்றையும் செய்தாக வரணும். எந்த நேரத்தை எதை செய்ய வரணுன்றது அறிவு கொண்டு செயல்பட்டாக வரணும். எல்லா உயிர்களையும் மதிச்சாக வரணும். சிறு சொல்லை கூட முழு கவனத்தோடு ஏற்றி எந்த பாதை சரியான பாதை அந்த பாதையை போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்க செய்ய வரணும். இவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கை உணர்வு மட்டும் இல்லை, அறிவு சார்ந்த ஒரு சாஸ்திரம் மாத்திரம் கிடையாதுங்க. நம்ம வாழ்க்கையுடைய சரியான பாதைக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய ஒரு குரு இங்கே தான். ஆக நம்மளை காக்கக்கூடிய சக்திகளாக வர்றதே என்னன்னா நம்முடைய அன்பும் பண்பும் பாசமும் ஒரு புறம், இன்னொரு நம்ம செய்யக்கூடிய தான தர்மம் கடமைகளை சரியாக செய்யறதுனாலையும் கிடைக்கிறது இன்னொரு புறம் நாம் பிறருக்கு எதையெல்லாம் வழங்குகிறோமோ மீண்டும் இந்த பிரபஞ்சம் நமக்கே மீண்டும் எட்டு வந்து கொடுக்க வரும். அப்போ நமக்கு எதெல்லாம் தேவையோ அதை மட்டுமே வெளியில் செய்ய வரணும். தெரிஞ்சோ தெரியாமலே சரி அவனுக்கு தெரியவா போகுது நம்ம செய்ய போகிற தப்புன்னு அப்படிதான் நிறைய பேர் நினச்சி செய்துட்டு இருக்கிறாங்க. ஆத்மாவை ஏமாற்ற முடியாது. மனசை ஏமாத்திடலாம், உடம்பை ஏமாத்திடலாம், நம்மளை ஏமாத்திடலாம், ஆத்மாவை ஏமாற்ற எல்லாருக்குள்ளேயும் ஆத்மா இருக்கு. அதுதான் சாட்சி, அதுதான் குரு. அப்படி சரியா நடந்துக்கிறோம். தனத்தை ஒழுங்கா பெருக்கி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நமக்கு கண்ணுக்கு புலனாக நம்ம வம்சத்தை காக்கக்கூடியதே அந்த தனம் தான், அந்த தர்மம் தான், இந்த செயல்கள் தான். இதுதாங்க குரு, வேற ஒன்றும் இல்லை. இதுதான் தனம். தனம்னா பல கூட்டு கலவையில் இருக்கு. இதில் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதை நீங்களே வந்து சேகரித்து வச்சுக்குவாங்க. ஏன்னா வீடியோ பதிவை சுருக்கமாக முடிக்கணும்னு முதல்ல தெரிவித்து தான் இவ்வளோ தூரம் வேக வேகமாக பேசிகிட்டு இருக்கிற காரணமே அதுதான். ஆகவே இதை அழகாக புரிஞ்சுக்குவாங்க. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. நம்ம செய்யக்கூடிய அத்தனை நன்மைகளும் நம்ம எல்லாருக்கும் செய்யக்கூடிய அத்தனை உதவிகளும் சரி, அத்தனை ஆசீர்வாதங்களும் சரிங்க. இதுதான் பரிகாரமாக கோயிலில் சொல்லுவாங்க. போங்க, நீங்கள் எந்த மதத்துக்குன்னா போங்க, எந்த ஜோதிடம்னா போங்க. உங்களுக்கு ஒரு வினை ஒரு கஷ்டம்னா அன்னதானம் பண்ணிடுங்க, சாமிக்கு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கங்க, அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. பிற உயிர்கள்லாம் ஏதாவது முடிஞ்ச ஒரு உதவி பண்ணிடுங்க, மரக்கன்று நட்டுடுங்க, அதுக்கு தண்ணி கொடுங்க. இதை தான் சொல்ல வருவாங்க, எல்லாமே சொல்ல வருவாங்க. நல்ல பலனை பெறதுக்கான நல்ல செயலை செய்ய சொல்லுவாங்க. அவ்வளோதான். இந்த செயல் தான் நமக்கு திருப்பி கிடைக்க வரும். இவ்வளோதான் பரிகாரம்னா இவ்வளோதாங்க. ஏதோ பெருசாக ஆதி காலத்து கோயில் அங்கே போயிட்டா எல்லாம் கிடைச்சிரும், இந்த படத்துக்கு போனால் இதெல்லாம் கிடைச்சிரும். மனசு இருந்தால் தான் எல்லாமே செய்ய முடியும். வரும் மனசால் செய்தால் மட்டும்தான் எல்லாமே கிடைக்க வரும். உள்ளன்போடு செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு மீண்டும் கிடைக்கும். எதை வெறுப்போடு நம்ம செய்கிறோமோ அது மீண்டும் நமக்கு வெறுப்பாகவே வந்து சேர வரும். செய்யக்கூடிய உதவியாக இருந்தாலும் மனப்பூர்வமாக செய்திடணும், இல்லைன்னா வெறுப்பாக தான் நமக்கு மீண்டும் உதவிகள் கிடைக்க வரும். அப்போது இதில் நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை தான் முன்னோருக்கு தெரிவிச்சுட்டு போயிட்டாங்க. எதை விதைப்பாயோ அதையே அறுவடை செய்வாய், கீதையில் பரமாத்மா இப்போ சொல்லிட்டு போயிட்டாரு. ஆக இந்த தனத்தை நம்ம தேவையானதெல்லாம் நல்லதெல்லாம் செய்து கண்ணுக்கு போலாம் சக்திக்கு செய்து வச்சோம்னா நமக்கு பின்னாளில் நம்முடைய சந்ததிகளையும் காக்கும், நம்மளையும் சமயத்துக்கு காத்து நிற்க செய்கிறோம். தர்மம் வீண் போகவே போகாது, தர்மம் வீண் போகாது, தானங்கள் வீண் போகாது. இதுதான் குரு சக்தி. இதெல்லாம் சரியா யார் செய்கிறாங்களோ அவங்க தான் நமக்கு எல்லாம் செய்வாங்க. அதை விட்டுட்டு நான் ஏதோ செய்கிறேன், தான தர்மம் செய்கிறேன்றதுக்காக நம்ம நேரமும் குடிச்சிட்டே இருந்தோம்னாக்கா நம்ம உயிரை தர்மம் காக்காது. நம்மளே உயிரை போக்குறதுக்கு வழியை நம்மளே பண்ணிக்கிறோம். நாம் ஒரு இடத்துல நிறைய தான தர்மங்கள் நிறைய நன்மைகள்லாம் செய்துட்டு இன்னொருத்தன் குடியை நம்ம கெடுத்துட்டோம், இன்னொருத்தனை நம்ம வந்து வெறுப்பாக நடந்துக்கிறோம், இன்னொருத்தனை நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னாலும் சரிங்க,
இந்த தர்மங்கள் ஆகப்பட்டு நமக்கு கிடைக்காத நம்ம பிள்ளைகளுக்கு ஒன்றா கிடைக்கலாம், எதுவும் கிடைக்கும், காலத்தை கடத்துறதுக்கு கிடைக்கும் வழியே மனப்பூர்வமாக பரிபூர்ணமாக தர்மம் வந்து முழுமையாக நம்மளை காக்கிறதுக்கு நமக்கு வந்து சக்தியை வந்து நாமளே வந்து ஒரு சக்தியை நம்மளே உருவாக்கிறோம். பாவன்ற ஒரு சக்தியை நம்ம உருவாக்கிட்டோம்னா இங்கே சனீஸ்வரனும் வந்து சேர்ந்துருவார். கெட்ட பலனுக்கு பலனை தரக்கூடிய ஒரு சனீஸ்வரன் நான் ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நல்ல பலனை கடைசி வரலுமே நல்லதாக செய்ய வரணும். கெட்ட பலனை செய்யறோம்னா அதுக்குரிய உடனே போய் மரியாதையோட மன்னிப்பு கட்டணும்னு சொல்லுவாங்க. உரிய ஆத்மாக்கள் கிட்ட, உரிய உறவுகள் கிட்ட யாருக்கு தப்புனோ எங்க தெரியாம பண்ணிட்டா மன்னிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஆத்மாவுக்கு சாட்சியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் கிட்டயாவது மன்னிப்பு கட்டுடணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஆத்மாக்கெல்லாம் மதிக்கக்கூடிய நம்ம உறவுகள்கிட்ட நம்ம எதை தப்பு பண்ணிட்டோம் நம்ம குலதெய்வத்திட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். இல்ல பிறருக்கு நம்ம செய்துட்டுனா பொது கோயில், ஊர்ல இருக்கிற பெரிய கோயில் இருக்கு, அது சிவன் வச்சுக்கலாம், ஜீவனே இருக்கிறது, ஜீவனா இருப்பது சிவனே, அந்த சிவன் கோயிலுக்கு நாராயண கோயிலுக்கு போயிட்டு இறைவா அப்படி ஒரு தவறு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி கேட்டுட்டா, அப்படி மன்னிப்பு கேட்டுட்டாக்கா அவங்களுக்கு நிச்சயமாக சனீஸ்வருடைய தொல்லைகள் இருக்காது, குருவுடைய அனுகிரகம் மட்டுமே கிடைக்கணுங்க. அதான் எது வந்து தப்பு பண்ணிட்டு உடனே மன்னிப்பு கேட்டுட்டு சொன்னாங்க. நல்லதா, அதை இறைவன்கிட்ட ஒப்படைப்பா, ஆத்மா சாட்சியா சூரியன் சாட்சியா ஒப்படைச்சிரு, அவர் நம்ம மீண்டும் நமக்கு குருவா வந்து எல்லாமே கொடுக்க வருவாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லிட்டு போயிருக்க வராங்க. இதுதான் ரகசியம். அப்போ நீங்க ஒரு விஷயத்தை அழகா புரிஞ்சுக்க வரணும். காலச்சக்கரம் என்று சொல்லக்கூடிய மேஷ ராசிக்கு 10வது வீடு என்று சொல்லக்கூடிய வீடு மகர மண்டலம். அந்த மகர ராசியில வந்து பாத்தீங்கன்னாக்கா குரு பகவான் நீச்சங்க, குரு பகவான் நீச்சம், செவ்வாய் பகவான் அந்த வீட்டை வந்து உச்சம். இப்ப இது சொல்லக்கூடிய ரகசியங்கள் என்னன்னா, இந்த குடும்பத்தை சரியா எவர் ஒருவர் பாதுகாப்பாரோ அவருக்கு விரோதங்கள் இருக்காது, தன் கடமையை சிறப்பான முறையில் செய்ய வரலாம், வாழ்வாங்க வாழ வரலாம். செவ்வாயை போல, செவ்வாய்னா நாமன்னு சொல்லியிருக்கு, ஆரம்பி சொல்லியிருந்தேன். செவ்வாய்னா உடம்பு, செவ்வாய்னா நாம, சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா, ஆத்மா மனசு உடம்பு. நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன் பார்த்தீங்களா, கிருத்திகை ரோகிணி மிருகசிரிஷமாக அந்த குடும்ப ஸ்தானத்தில் இருக்க வருவாரு. குருவுக்கு குடும்ப ஸ்தானத்தில் எடுத்துட்டோம்னா உத்திராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரமாக இருக்க வருவாரு. கன்னி மண்டலத்தில் எடுத்துட்டோம்னா உத்திரம் ஹஸ்தம் சித்திரை என்ற பேர்ல இந்த நட்சத்திரங்கள் எங்க வரும். இந்த மூன்றுக்குமே சூரிய சந்திர செவ்வாய் தான். அப்பா அம்மா நாம, அதாவது ஆத்மா மனசு உடம்பு அப்படிங்கிற இந்த மூன்று விஷயங்கள் தான். அப்படி எடுத்துட்டீங்களா. இப்போ இந்த வீட்டு அமைப்புல செவ்வாய் பகவான் உச்சம் இல்லைங்களா, இந்த குடும்பத்தை சரியா நம்ம பராமரிச்சு சொன்னா விரோதங்களை நாம ஜெயிக்கலாம், எத்தனை விரோதத்தையும் நாம ஜெயிச்சிடலாம். நம்ம குடும்ப பாவத்தை மட்டுமே சரியா வச்சுக்கிட்டா வெளியிலேருந்து எது வேணாலும் எப்படி வேணாலும் வரட்டும், எந்த பில்லி சூனியம் யாவல் எதை வேணாலும் வரட்டும், விரோதி எவ்வளவு பெரிய வலிமையான கூட வரட்டும், அவன் அத்தனையும் தோத்து போயிடுவான் நம்ம கிட்ட. இதான் குடும்பத்தை ஒண்ணுத்துல வைக்கக்கூடிய பலம், தனத்தை பெருக்கி வைக்கக்கூடிய பலம் குருவுடைய அருளால் அத்தனையும் ஓடி போயிடும். அப்போ உச்சமாக கடமையை செய்யலாம். கர்மஸ்தானம், நம்ம கர்மாக்களை நாமே ஆளலாம். அதாவது உடம்பு என்று சொல்லக்கூடிய நாம செவ்வாய், அதுதான் சொல்லக்கூடிய காலச்சக்கரம் சொல்லக்கூடிய ரகசியமே அதான், நாம ஆளலாம், சிறப்பான முறையில் நாமளே அத்தனையும் ஜெகத்தை ஆளக்கூடியனாக நிச்சயமாக இருக்க வருவோம் அப்படின்றத செவ்வாய் அங்க உச்சமா வச்சாங்க, குருவை நீச்சமா வச்சாங்க இல்லையா. அது ஏன்னா இந்த தான தர்மங்களே இல்லை, குடும்பத்தை பேடி காத்துக்கல அப்படின்னா குடும்பமும் விட்டு ஏறக்குறைய நமக்கு விரோதமும் பெருகிடும், கடமையை செய்ய முடியாது, கடமையை கர்மாவை செய்ய முடியல அப்படின்னாக்கா வலிமிழந்து போன குரு நீச்சம், குரு நீச்சம் செயலற்று போனவர்னு அர்த்தம். இதுதான் அந்த மகர மண்டல குரு பகவான் நீச்சம்னு வச்சாங்க. ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் குரு நீச்சமா இருக்கோ அவங்களாம் குடும்பத்தை கோட்டை விட்டவங்கன்னு அர்த்தம். சரி பண்ணிக்க முடியும், நம்மளால மீண்டும் அதை எடுத்துக்க முடியும், நம்மளால இயன்ற நன்மைகளை நிறைய செய்து எடுத்துக்க முடிய வரும். ஆனா புரிஞ்சிக்க வேண்டிய ரகசியம் இதுதான். நீங்க எல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய ரகசியம்ன்றதுன்னா, அந்த வீட்டுல குரு நீச்சம்னா குடும்பத்தை கோட்டை விட்டா குரு நீச்சம், நமக்கு எந்த பலனும் கிடைக்கும், எந்த கிரகத்திலும் கிடைக்காது, விதி நிர்ணயிக்கப்பட்டது என்னவோ அது மட்டும் தான் கிடைக்கும். ஆனால் செவ்வாய் உச்சமா இருக்கணும், குடும்பத்தை சரியா பராமரிக்க வரணும், விரோதங்கள் தன்னால சரியா போக நம்ம கிட்ட எதுவுமே வராது, நம்ம கடமையை கரெக்டாக செய்யலாம், தொழிலை கரெக்டாக செய்யலாம், அற்புதமாக நம்ம கடமையாற்ற வரலாம். செவ்வாய் போல ஆளுகையோடு இருக்கலாம். செவ்வாய் தானே ஆளுகை. சனீஸ்வரரை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் யாருங்க? செவ்வாய் ஒருவர் மட்டும்தான். ஆனா சனீஸ்வருடைய வீடு தான் மகர ராசி, கர்மாவுடைய பலனை வழங்கக்கூடியவரே சனிதேவர் தான். அந்த சனிதேவர் வீட்டு தன்மையில செவ்வாயம் பலமா வச்சாங்கன்னாக்கா இந்த காலசக்கர பாவத்துக்கு குடும்பஸ்தானமா இருக்கிற குடும்ப வீட்டை சரியா கவனிச்சோம்னா அத்தனை விரோதத்தையும் நம்ம கிட்ட எதுவுமே வராது, நாமளும் ஜெயிச்சிடலாம். இந்த கர்மாவை கரெக்டா செய்தோம்னா சனியே ஜெயிச்சிடலாம்னு அர்த்தம். செவ்வாய்னா அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதுதான் செவ்வாய், அதுதான் இந்த பூமியில் ஆளக்கூடிய இந்த பூமி கிரகம் முருகபெருமான் அப்படிலாம் வச்சாங்க. இது நிறைய விஷயங்கள் இதை சரியா கடந்துட்டாதான். அப்படி இல்லைன்னா நல்ல கிரகமாக சொல்லக்கூடிய பொன்னவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அந்த வீட்டில் கர்மா வீட்டில் நீச்சந்தாங்க. நீ எத்தனையோ ஒரு நல்ல ஒழுக்கமானா இருந்தாலும் உன் குடும்பத்தார் கர்மவினையை சேர்த்து வச்சுட்டு போய் பாவத்தை சேர்த்து வச்சுட்டு போயிட்டு நீ என்னதான் நல்லது பண்ணாலும் நீ அதெல்லாம் தித்துப்படி பண்றவரில் நல்ல பலன் குரு கிட்ட இருந்து அனுகிரகம் வாங்க முடியாது, குரு உனக்கு நீச்சமாக தான்ப்பா வேலை செய்வாரு அப்படின்னு சொல்ல வருவாங்க. இதுதாங்க ரகசியங்கள். இதனால நல்லதே செய்திருங்க, தனத்தை பெருக்கி வைங்கன்னாங்க. இந்த தனத்தை பெருக்கினா நம்ம சிறப்பான வாழலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்லிட்டு போனாங்க. இப்போ கேட்குறவங்களுக்கு என்னடா வெறும் அட்வைஸ் எல்லாம் பழைய கதை தானே நினைக்கலாங்க. இதுதாங்க வாழ்வியல், இதுதான் ஆன்மீகம்,
இதுதான் கிரியா தீட்சை. இன்னைக்கு கிரியா யோகத்தை பத்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எதை வாங்கிட முடியும்னு நினைக்கிறீங்க? யார் ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்க? வாசி யோகத்தை ஜெயிச்சிட முடியுமா? இல்ல ஒரு யோகத்தை செய்தா மந்திரத்தை சொன்னா ஜெயிச்சிட முடியுமா? இந்த குடும்ப சார்ந்த குருவுடைய சம்பாத்தியத்தை உருவாக்கணும். தனத்தை பெருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெய்வத்துக்கிட்ட சக்தியை வாங்க முடியும். எந்த யோகத்தையும் ஜெயிக்க முடியும். அதனாலதான் அடிப்படையான சில வழிமுறைகள்லாம் சொல்லிட்டு போயிருப்பாங்க. பாபாஜி முதற்கொண்டு, அதுக்கு முன்னாடி வாழ்ந்த புத்தர் முதற்கொண்டு, அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லா பெரியவங்களும் சொல்லிட்டு போனது, பரமாத்மா சொல்லிட்டு போனது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம். செய்யக்கூடிய உடலாலும் மனதாலும் ஆத்மாவாலும் சரியானதை எல்லாமே செய்து விடணும். அதுக்குரிய பலாபலனே எல்லாருக்கும் கிடைக்க வரும். அதுவே குரு சக்தி. குருவை நாம தான் உருவாக்கணும். தனத்தை உருவாக்கினால் அதை கொண்டுதான் குரு நமக்கு பலனை கொடுக்க வருவாரு. சிறப்பு செருன்றது எல்லாமே சொல்லிட்டு போயிட்டாங்க. காலத்துல எல்லாமே தனித்தனியாக பிச்சு எடுத்துட்டு முடிஞ்சதை கடைப்பிடிக்க முடியாத விட்டுறோம். குட்டி கடிச்சு நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் பெரியவங்களாம் தப்புட்டு போய் நாங்கள் என்னங்க வழி பண்ண முடியும், அவ்வளோதானா எங்களுக்கு நினைச்சிடாதீங்க. நிச்சயமா இந்த பதிவை இவ்வளவு முழுமையாக கேட்ட உங்களுக்கு குருவுடைய அனுகிரகம் இருக்கிறதால தான் நீங்க இவ்வளவு கேட்குறீங்க. உங்கள் அத்தனை பேருக்கு நல்லது நிச்சயமா நடக்க வரும். நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறவங்க எல்லாருக்காக வேண்டியும் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிங்க. இந்த லோகம் நல்லா இருக்குன்றக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. நிச்சயமா சிறப்பாக உங்களால் என்ற நன்மைகளை செய்துட்டு வாங்க. விசேஷமாக இருக்க வருவீங்க. சிறப்பாக இருக்கலாம். மீண்டதை நம்ம வந்து காபந்து பண்ணிக்க முடிய வருங்க. கடல்ல விழுந்துட்டு தத்தளிச்சு விழுந்துட்டோம், ஒரு மரத்துண்டு கிடைச்சா போதும், மேலந்து கரையேறிடலாம். அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள். துன்பம் என்ற கடல்ல நம்மளை தள்ளி விட்டுட்டாங்க நம்முடைய முன்னோர்கள்லாம் பாவங்கள் செய்து. ஆனால் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன துருப்புச்சீட்டுகள் மேலே கூடிய சின்ன சின்ன தான தர்மங்கள், சின்ன சின்ன நல்ல நன்றி உணர்வோடு இந்த உலகத்தை நம்ம செயல்படுறது. நன்றி உணர்வை படைத்த இறைவா, என்னால் இந்த நன்மைகளை செய்கிறேன். இந்த காற்றை நான் விலை கொடுத்தா வாங்குறேன், இந்த பூமியை நான் விலை கொடுத்தா நான் வாங்கினேன். ஒன்றும் இல்லை, இறைவன் படைச்சது. அதில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், அதில் தான் விளைஞ்சதை எடுத்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அத்தனைக்கு நான் நன்றி விசுவாசமாக இருக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும், இந்த லோகத்தில் அத்தனையும் சிறப்பாக இருக்கிறோம் நம்ம இறைவான்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை நம்ம அழகாக பொது பிரார்த்தனை வச்சுட்டாலும் சரிங்க. நம்மளை அப்படியே காத்தனைக்கு வரும். அழகாக அந்த மரத்துண்டாகப்பட்டு கரையேறி ஒதுங்கி அற்புதமாக வாழச் செய்வரலாம். எல்லாமே பெரியவங்க சொல்லிட்டு போனதான். அதை கடந்து நான் இதை பண்ணிடுறேன் அதை பண்ணேன்னா எல்லாம் பண்ணலாம். எல்லாம் சில காலமே, எல்லாம் தற்காலிகமாகவே இருக்கக்கூடிய நிரந்தரமான மகிழ்ச்சியை யாரும் பெறவே முடியாது. நம்முடைய படிக்காத பாமரன் சொல்லி கொடுத்துட்டு போன இந்த வழிமுறைகள் மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் எத்தனை விஞ்ஞான காலங்கள் உருவானாலும் சரி, வாழ்வியல் ஒன்று தேவைன்னா வாழணும், இதான் செய்ய வரணும். எல்லாரும் வாழ்க்கைக்கு பயந்து சன்னியாசம் போகிறாங்க பார்த்தீங்களா? காவியை கட்டி ருத்ராட்ச மாலையை போட்டுக்கிட்டு எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்குறாமா, அவங்கள குருபலம் கிடைக்கவே கிடைக்காதுங்க. கடைசியாக இந்த பலன் நான் சொல்லிக்கு வரேன். அதை பற்றி தனிப்பதிவு உங்களுக்கு போட வரேன். எவர் ஒருவர் இந்த வாழ்வியல்னா மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கணும். அதுக்கு சம்சார பந்தத்தில் இருக்க வரணும். எனக்கும் ஒரு கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு குழந்தை பிறக்க வரணும். இன்னும் அடுத்தது என் சந்ததி நல்லா இருக்கணும், நான் நல்லதை செய்து வைக்கணும், நல்ல கர்மாக்கள் நான் இங்கே உருவாக்கி வச்சுட்டு போக வரணும். அப்படி நினைக்கிறவங்க தான் குரு உருவாக்குறாங்க. அவங்களுக்கு குருபலம் கிடைக்க வரும். எனக்கு குடும்பம்லாம் வேணாம்பா, பயமா இருக்கு, நான் ஓடி போயிற சன்னியாசத்துக்கு பிறவா வரம் கொடு, எனக்கு எதுவுமே வேணாம் போறா பாருங்க. அவங்களுக்கு இறையர்கள் கிடைக்கலாம், பணம் கூட கிடைக்க வரலாம். ஆனால் இன்பமான குடும்பங்கிற ஒரு உறவு முறைகள் கிடைக்கவே கிடைக்காது. குருவர்கள் கிடைக்காது, குருவர்கள் கிடைக்காது. அதான் பொதுவாக இந்த காவியெல்லாம் வந்து ஒரு சில விஷயத்தெல்லாம் அதை தனிப்பதிவாக பார்த்து தப்பா எடுத்துக்க போறீங்க. இந்த காவியன்னா உண்மையாக காவியை தரிச்சு நான் சன்னியாசம் பண்ண, உண்மையா ருத்ராட்சம் போட்டு நான் சன்னியாசத்துக்காக செய்கிறேன் அப்படி செய்யக்கூடிய யாருக்காக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குருவர்கள் கிடைக்கவே கிடைக்காது. அதான் சாது சன்னியாசிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு தர்தர நிலையே இருக்க வருவாங்க. பிறருடைய யாசகத்தில் வாழக்கூடியவர்களாகவே இருக்க வருவாங்க நிறைய பேர். காரணம் குருவர்கள் இல்லை. அவங்களால முறையாக கடமையை செய்து முறையாக உழைச்சி அதை எடுத்து அவங்களால சாப்பிட்டுக்கவே முடியாது. இல்லை அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்காது, சந்ததிகள் இருக்க மாட்டாங்க. அதான் அதுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்ல வரோம். குருவுக்கு எதிர்ப்பானது அது இந்த சன்னியாசி பாவம். அதாவது சிவனுடைய சொத்தை கேட்கக்கூடாது, குலநாசம் சொல்லி வச்சாங்க. சிவனுடைய சொத்தை எதுங்க? மோட்சம் கொடுங்க. எல்லாரும் ரொம்ப ஈஸியாக கேட்குறாங்க, ஐயா எனக்கு மோட்சம் கொடு, பிறவா வரம் கொடு. ஏன் பிறந்தா என்ன பயம்னு கேட்குறேன். பிறந்தா என்ன பயம்? நாம் மீண்டும் வந்து ஒரு பிள்ளையா பிறக்க போகிறோம். பிள்ளைகளுக்கு பிறந்தா என்ன நல்லவன் ஏன் பயப்படணும் இல்லைங்களா? நல்லவன் ஏங்க அந்த வரத்தை கேட்கணும்னு சொல்ல வர. நமக்கு என்ன பயம்? செய்கிற காலம் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் செய்கிறதே எல்லாம் நல்லதாக செய்துட்டு போக வருவோம். நாமே அதை போய் அவர்கிட்ட கேட்கறது. அப்போ அந்த சிவனுடைய சொத்தை நம்ம வாங்கணும்னா குலம் நாசமாக தான் ஆக வரும். பிறவா வரனா இப்போ யாரும் பிறக்க போகிறதா? ஒரு நேரத்தில் சந்ததிகள் ஒட்டுமொத்தமாக அழிஞ்சு போயிடும், பரம்பரையே இருக்காது, குடும்பமே இருக்க வராது. அப்படி போகக்கூடிய குடும்பம் தான் கஷ்டப்பட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் எல்லாம் போய் நிடுவாங்க. அதாவது பரம்பரையில் எவரவருமே முறையாக தீட்சையை வாங்கிக்கிட்டு குடும்பத்தார் எல்லோருடைய ஒத்துழைப்போட வயோதிகத்தில் இந்த காசி ராமேஸ்வரம் போகிறது முறையாக தீட்சை வாங்கிட்டு அங்கேயே போய் தங்கிடுவாங்க. இன்றைக்கி எல்லாரும் வாகனங்கள் பெருது போச்சு, நல்லா ஈஸியாக போயிட்டு வரோம், அது வேற, அப்படிலாம் போயிட்டு வரலாம். ஆனால் சன்னியாசம் போயிடுறான், அத்தோடு போயிடுறான், எனக்கு குடும்பம்லாம் வேணான்ட்டு போகிறவங்க இள வயசில் போகக்கூடாது, இல்லை வாழக்கூடிய மத்தியம வயசுலையும் போகக்கூடாது. முறையாக எல்லாருக்கிட்டையும் முறைச்சிக்கிட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டு நான் தப்பிச்சு ஓடி போயிடுறேன், அங்கே ஓடி போயிடுறேன், அங்கே போய் நான் அகோரியாக மாறிட்டேன், நான் சிவதீட்சையை வாங்கிட்டேன்னா ஒன்றும் வாங்கிட்டேன்னு வேஷம் வேணால் போட்டு சுற்றி தெரியலாம் மொழியே, ஒன்றும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. யாரையும் ஏமாற்ற, மக்களை வேணா ஏமாற்றிக்கலாம், ஆத்மாவை ஏமாற்ற முடியாது, இறைவனை ஏமாற்ற முடியாது, குருவுடைய பலனை பெறவே முடியாது. இதுதான் நிஜம். அதனால்
வாழ்விலோட இருந்துட்டு போகணும். வாழ்விலுடைய அனுமதியோடு தான் நம்ம அந்த இடத்துக்குலாம் போக முடியும் ஒழிய எல்லாராலையும் போக முடியாது. குருவுடைய அருள் இருந்தால் மட்டுமே எங்கேயுமே வாழ முடியும். எல்லாம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும் குருவுடைய அருளால் மட்டும்தாங்க. அகையில அந்த குருவுடைய திருவுருளை நம்ம பற்றிக்கிட்டோம்னு சொன்னால் நமக்கு எல்லாம் கிடைக்கும். அதுக்கு தேவை வழிபாடான அவசியம் இல்லை. நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள் மாத்திரமே போதுமான ஒன்று. அவ்வளோதான். நம்ம குடும்பத்தை மட்டும் நம்ம பாதுகாத்துட்டா கூட போதுமானது தான். சிறப்பாக இருக்கிறோம், எல்லாம் நல்லா இருக்கும். எல்லா குடும்பத்தையும் நம்ம குடும்பம் மாதிரி பார்த்துட்டு அப்படியே போயிட்டாலே ரொம்ப எளிமையான மெத்தட். அவ்வளோதான். அப்படி தொடர்ச்சியாக போயிட்டதாலே நமக்கு நடக்கிறதெல்லாம் தன்னால் உதவிகள் கிடைக்க வருங்க. தன்னால் வழித்தடம். நம்ம எங்கே போய் சேர்றோமோ கரெக்டான அழகாக போய் சேர்ந்துருவோம். எளிமையான ஒரு வழி. அப்புறம் குரு இங்கே வராரு, அங்கே வராரு, எப்போ செய்வார் அப்போ செய்வாருன்னு காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நம்ம ஏன் காக்கணும்? கோயில் முன்னாடி போய் என் கையேந்தி நம்ம ஐயா நிற்க போகணும்? அவசியமே இல்லையே. எல்லாம் கிடைக்கும். காலத்தில் இதெல்லாம் நடக்கும். ஒரு நாள் நடக்கக்கூடிய விஷயம் இது கிடையாது. எத்தனை பரம்பரையில் நம்ம செய்த பாவங்கள் இருக்கிறதோ அத்தனை தலைமுறைகள் வாழ்ந்து தான் கழிச்சாக வரணும். இதுதான் உண்மை. அப்போ வாழும் காலத்தில் நம்ம வாழணும். நிச்சயமாக நமக்கு சனீஸ்வரரை தடை பண்ணிக்கிட்டோம்னு சொன்னாக்கா குருவுடைய அனுகிரகத்தை பெற்று நம்ம வாழ்ந்து முடிச்சிடலாம். நம்ம பிள்ளைகளுக்கு அந்த வழியை காமிச்சிட்டு போக வரணும். அப்போ சனீஸ்வரரை தடை பண்ணணும்னா நம்ம என்ன பண்ண வரணும்? முதல்ல பாவ மன்னிப்பு ரொம்ப முக்கியம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற முன்னோருடைய ஆத்மாவை கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. அவங்களுடைய ஆத்மா வழி தோன்றலாக இருக்கக்கூடிய குலதெய்வத்தை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்மளால் என்ற தான தர்மங்களை செய்து அதை சூரிய பகவான காலையில் பார்க்கறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா அதில் தான் இந்த 4 கிரகங்கள் இருக்குன்னு சொன்னேன். சூரியன், சந்திரன், செவ்வாய், அதாவது ஆத்மா அப்பா, மனசு அம்மா, உடம்பு நாம, இதற்கெல்லாம் சாட்சியாக இருக்கக்கூடிய இந்த 3 கிரகத்துக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய குரு பகவான் நமக்குடைய செய்த நல்ல பலாபலம் எல்லாம் மீண்டும் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுகிரகம். அந்த காலை இளஞ்சூரியனிலிருந்து நம்ம பெறலாம். அல்லது நம்ம செய்யக்கூடிய செயல்களால் நம்ம அழகான முறையில் பெறலாம். எதுவுமே செய்யாமல் சூரியன்கிட்ட வாங்கவும் முடியாது. இங்கே செய்துட்டா நம்ம அங்கிருந்து வாங்கிக்கு வரலாம். இவ்வளோதான் விஷயம். அதில் வேண்டி ஒரு அன்ன பாத்திரத்தில் இருக்கிற சாப்பாடுன்றது நாம் உருவாக்கி வச்ச தானங்கள். நாம் உருவாக்கிய தானங்கள். அதை கொண்டு தான் அன்னவெட்டி என்று சொல்லக்கூடிய குருபவன் எடுத்து நமக்கு இலையில சாப்பாடு போட நம்ம எடுத்து அழகாக சாப்பிட்டுக்கலாம். இல்லை நமக்கு அவர் ஊட்டியை கூட விடுவார். இது ஒரு சிம்பிளான உதாரணம், தப்பாக எடுத்துக்க போறீங்க. ஆனால் இதுதான் நிஜம். இது அழகாக புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை செய்தால் குருவுடைய அத்தனை பேருக்கும் அனுகிரகம் கிட்ட செய்வருங்க. ஜோதிட, ஆன்மீக, உலக வாழ்விலுடைய அத்தனை ஒட்டுமொத்த சூட்சும ரகசியங்களும் இந்த நல்ல செயல்னு சொல்கிறோம் பாருங்க, அது சிம்பிளாக அதில் மட்டும்தாங்க இருக்குது. வேறு இதிலே இல்லை. அங்கங்கே ஓடி அலைய வேண்டாம். இந்த கருங்காலிய கட்டையை வச்சுக்கிட்டாக்கா, ருத்ராட்ச மாலையை வச்சுக்கிட்டாக்கா, அந்த கோயிலுக்கு ஓடிட்டாக்கா, இந்த கோயிலுக்கு ஓடிட்டாக்கா, எனக்கு நல்லது நடக்குமா? எங்கே வேணாலும் போகலாம், மன திருப்தி இருக்க வரும். ஆத்மாக்களை ஏமாற்ற முடியாது. நம்மளால் பாதிக்கப்பட்ட ஆத்மாக்களுக்கு நம்ம பதில் சொல்லித்தான் நாக வரணும். நம்மளால் பலன் பெற்ற ஆத்மாக்களும் நமக்கு பதில் சொல்லி தான் நாக வரணும். நன்மைகளை கொடுத்து தான் நாக வரணும். இந்த தத்துவத்தை அழகாக புரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப எளிமையாக வாழ்க்கை அழகாக முறையில் வாழ்ந்துடலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் எம்பெருமானுடைய அனுகிரகம் கட்டி வாழ்வாங்க வாழ வேணும்னு சொல்லி எல்லாம் உள்ள குருதேவரை வணங்கி இந்த உரையை பூர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.